நீங்க இரவும் பகலும் வேதத்தை தியானிச்சீங்கன்னா you will walk like the word of God, you will act like the word of God, you will see like the word of God. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். வியாதி என்னை ஜெயிக்க முடியாது, பலவீனம் என்னை ஜெயிக்க முடியாது, ஏன்னா எனக்குள் ஒரு ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கு. That same life is inside you and inside me. You are called to be a success. ஏன்னா the spirit of success is inside of you. Hallelujah. நேற்றைய தினத்திலே விசுவாசமும் செழிப்பும் என்ற இந்த வேத பாடத்தின் துவக்கமாக தேவனுடைய வசனம் என்ற தலைப்பிலே நீங்களும் நானும் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையை குறித்து இந்த தேவனுடைய வசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம பார்த்தோம். ஏன்னா விசுவாசம் சும்மா வராது. விசுவாசம் கேள்வியினால் வரும். எதை கேட்கறதுனால வருது? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால வருது. So faith cometh by hearing and by hearing the word of God. So இந்த காலை வேளையிலே ஒரு வசனத்தை நான் சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 8வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அதுதான் ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன். புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும், தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். இது எதை காண்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய புல், நம்ம பார்க்கக்கூடிய பூ அது மாற்றத்திற்குட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வசனமோ மாறாததும் என்றென்றைக்கும் நிற்கிறதுமாக இருக்கிறது. ஆமென். The word of God, it lives forever. நான் சமீபத்தில் ஒரு யூத ரபி அவருடைய ஒரு உரையாடலை கேட்டேன். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், ரட்சிக்கப்பட்டவர். அவருடைய ஒரு உரையாடலை நான் கேட்கும் பொழுது அந்த உரையாடலில் அவர் சொன்ன ஒரு கேப்ஷன் என்ன ரொம்ப பிடிச்சது. It really attracted me. அது என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the more we change, the more we have to, அது நீங்க இதுல போடலாம், the more we change, the more we have to depend on the one that does not change. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மாற்றத்திற்குட்பட்டவர்களாகவும் மாறுகிறவர்களாகவும் இருக்கிற அளவிற்கு மிகவும் அதிகமாக நாம் மாறாதவைகளை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் அதை யோசிச்சு பார்த்தேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, காணப்படுகிறவைகள் என்னவா இருக்கிறது? அநித்தியமானவைகளாக இருக்கிறது. அநித்தியமானவைகள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அநித்தியமானவைகள் அப்படின்னு சொன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அவைகள் மாற்றத்துக்குட்பட்டவைகளும் மாறுகிறவைகளுமாக இருக்கிறது. அப்ப எதெல்லாம் நீங்க பார்க்கிறீங்களோ அதெல்லாம் மாறக்கூடியதா இருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த உலகம், நீங்க பார்க்கக்கூடிய இந்த சரீரம், நீங்க பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள், இவைகள் எல்லாமே are subject to change. அவைகள் மாறுதலுக்குட்பட்டவைகளாக இருக்கிறது. அவைகள் மாறுகிறவைகளாகவும் இருக்கிறது. நான் ஒரு நிலம் வாங்குறேன், ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்குறேன். நான் ஒரு வெளிநாட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நிலத்தை நன்றாக உழுது அதில் களை எடுத்து எல்லாம் வேண்டாத செடிகள் எல்லாம் பிடுங்கி நல்லா சுத்தமா வச்சுட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு திரும்பி வரேன். அந்த நிலம் எப்படி இருக்கும்? அங்கே முள்ளும் குறுக்கும் வேண்டாத காட்டு செடிகளும் எல்லா களைகளும் தான் முளைச்சிருக்கும். அப்ப நான் 2 வருஷம் கழிச்சு வந்தோடனே அந்த நிலத்தை பார்த்த உடனே இப்ப நான் யோசிக்கிறேன், நான் போயிட்டு வந்த அந்த 2 வருஷத்திலே ஒரு மாற்றம் உண்டாது. நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, காணக்கூடிய எல்லாத்துலயும் மாற்றம் உண்டாயிட்டு இருக்கு. அப்ப ஒரு மாற்றம் உண்டாயிருக்குது. 2 வருஷத்துல அந்த மாற்றம் உண்டாயிருச்சு. அப்ப இந்த மாற்றம் திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நான் எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டும்? ரிவர்ஸ்னா உங்களுக்கு புரியல.
இப்ப நல்லா உழுது வச்ச இடம் களையும் முள்ளும் காட்டு செடியுமா முளைச்சி நான் பார்த்த இடம் மாதிரியே இல்லை, சுத்தமா இல்லை. இப்ப அது எல்லாமே வேண்டாததா இருக்கு. இப்ப அது சுத்தமாக மாறுகிறதற்கு நான் எவ்வளவு காலம் காத்திருக்கணும்? ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வந்தேன்னா எப்படி இருக்கும் அந்த இடம்? இன்னும் மோசமா தான் இருக்கும், இன்னும் மோசமா தான் இருக்கும். அது நல்லாகவே போகிறது இல்லை. அப்ப காணக்கூடிய இந்த உலகம், இந்த காணக்கூடிய எல்லாமே ஒரு மாற்றத்துக்குட்பட்டது. அந்த மாறுதல் எப்படிப்பட்ட மாறுதல் கேட்டீங்கன்னா, இட்ஸ் இன் a downward trend. அது ஒரு கீழ்த்தரமான ஒரு மாற்றமாக தான் இருக்குதே தவிர அது நல்லதா மாறும்ன்றது இல்லை. இப்ப பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அப்படி ஒரு மனுஷனை எடுத்துக்கோமே, 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து பணம் இருக்கிற ஒரு ஆளு எல்லா சொத்தையும் வித்துட்டு பேங்க்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து தான் வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டு, நான் 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட போறேன், பேங்க்ல எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, எந்த தொழிலையும் முதலீடு செய்யாம உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு சொல்றவரு அந்த பணத்தை எடுத்து உட்கார்ந்து சாப்பிடுவார்னா, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 3 அல்லது 4 வருஷத்துக்குள்ள அந்த பணம் கரைஞ்சிடும். It will be gone like that. அவ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மாறுதலுக்குட்பட்ட ஒரு உலகமாய் இருக்கிறது. காணக்கூடியவைகள் எல்லாம் மாறுதலுக்குட்பட்டவைகளாய் இருக்கிறது. ஆனா அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஆன் a downward trend. அது கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு மாற்றமாக தான் இருக்கிறது. அப்ப தேவன் என்ன பண்றாரு? ஆவியாய் இருக்கிறார், மாறாதவர். அவர் படைத்த பூமியிலே ஒரு மாறுதல் உண்டாய் இருக்கிறது. அந்த மாறுதல் ஒரு கீழ்த்தரமான ஒரு மாறுதலாக இருக்கிறது. அந்த மாறுதல் எப்படி இருக்குன்னா, அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருக்கிறது. இப்ப தேவன் எப்படி செயல்பட்டார் என்று நீங்கள் நானும் பாருங்கள். God's mode of operation, தேவன் இயங்குகிற விதம், செயல்படுகிற விதம் எப்படின்றதை நீங்களும் நானும் பார்ப்போம். தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? அப்படி ஒரு காரியத்தை பார்த்த உடனே தேவன் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க, எதை பார்த்தாரோ அதை தேவன் பேசவில்லை. சூழ்நிலைகளை தேவன் பேசவில்லை, சூழ்நிலைகளை மாற்றவல்ல வார்த்தைகளை தேவன் பேசினார். எதை பார்த்தாரோ அதை பேசவில்லை, எதை பார்க்க விரும்பினாரோ அதை பேசினார். அவர் காரண காரியங்களை பேசவில்லை, முடிவை பேசினார். Amen. This is all very very important. நான் சொல்றது ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் எங்க வாழ்க்கையிலும் பிரச்சனை நிறைய இருக்கு பிரதர். நம்ம சொல்றோம், உங்க வாழ்க்கையில ஒழுங்கீனமான இடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் அதை பார்த்து பேசுங்கன்னு சொல்றோம். உடனே வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பிரதர் அந்த பிரச்சனையை நாங்க டெய்லி பேசுறோம் பிரதர், அதை பத்தி தான் விடிஞ்சா பேசுறோம், அடைஞ்சா பேசுறோம், அந்த பிரச்சனை எப்படிதான் தீருமோ பிரதர், அதை பத்தி பேசுனீங்கன்னா தீரவே தீராது. அந்த பிரச்சனையை பத்தி பேச சொல்ல, பிரச்சனையை பார்த்து பேச சொல்றோம். ஏவே அந்த பிரச்சனையை பார்த்து பேசணும். என்ன பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரண காரியங்களை பேசக்கூடாது. தேவன் ஐயோ இருட்டு இருக்குதே, இந்த இருட்டை மாத்தணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஃபார்முலா போட்டுக்கிட்டு இருக்குல்ல. தேவன் எதை பார்க்க விரும்பினாரோ, எதை முடிவாய் காண அவர் விரும்பினாரோ அதை பேசினார். He spoke the end result. He didn't reason it out. அவர் காரண காரியங்களை பார்க்கல. இப்போ உங்களுக்கு சுகம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் டாக்டர் சொல்லிட்டாரு அந்த வியாதினா சுகமாகும், இந்த வியாதினா, அதெல்லாம் பத்தி பேசாதீங்க. Don't talk about, don't reason it out. உங்களுக்கு சுகம் வேணும், அவ்வளவுதான். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். ஆமென், அவ்வளவுதான். பாருங்க, இன்னைக்கு நம்ம விசுவாச அறிக்கையை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் தேவன் பேசினார், தேவன் வல்லவர் பிரதர், அவர் சொன்னா நடக்கும், அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தேவன் வல்லவர், தேவன் சொன்னா நடக்கும், அவர் வார்த்தை வல்லமை உள்ளது பிரதர். இப்ப அவர் வார்த்தை வல்லமை உள்ளதுன்னு அங்கீகரிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாச அறிக்கையில நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், திருப்பி திருப்பி சொன்னா நடந்துரும் நினைக்கிறாங்க. அப்படி சொல்லல. தட் இஸ் நாட் கன்ஃபெஷன். சுகமா இருக்கும், சுகமா இருக்கும், காய்ச்சல் இல்ல, காய்ச்சல் இல்ல, காய்ச்சல் இல்ல, தட் இஸ் நாட் கன்ஃபெஷன். அது கன்ஃபெஷன் கிடையாது, அது விசுவாச அறிக்கை கிடையாது. விசுவாச அறிக்கை கன்ஃபெஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிரேக்க பதம் என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோமோலோகியோ. ஹோமோலோகியோனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீக்கிங் த சேம் திங். என்ன அவர் பேசினாரோ அதையே பேசுறது.
Speaking the same thing. அப்ப தேவன் என்ன பேசினாரோ அந்த சூழ்நிலையில அதையே பேசுவதுதான் ரொம்ப முக்கியம். ஏமே ஹோமோலோகியோ. பாருங்க, எபேசியர் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். அங்க போட்டிருக்கு, பிரியமான பிள்ளைகளை போல நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, ஆதலால் பிரியமான பிள்ளைகளை போல நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. எபேசியர் 5:1 தான் போட்டிருக்கு. அந்த பின்பற்றுகிறவர்கள் லாகி அப்படின்னு போட்டிருக்க இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பற்றுகிறவர்களாகி, ஃபாலோ அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கும். ஃபாலோன்ற இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிமிட்டேஸ் அப்படின்ற கிரேக்க பதம் உபயோகிக்கப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன பதம்? மிமிட்டேஸ். மிமிட்டேஸ்ல இருந்து இங்கிலீஷ்ல ஒரு பதம் எடுத்திருக்கிறாங்க, அது மிமிட்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தை. மிமிட்டிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மிமிட்டிக், மிமிக்ரை, அந்த மிமிக்ரி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இமிட்டேட். அதான். அப்ப தேவனை பின்பற்றுகிறவர்களாகி இல்ல, தேவனை அப்படியே இமிட்டேட் பண்ணு, அதான் அர்த்தம். பிரியமான பிள்ளைகளை போல நீங்க தேவனை என்ன பண்ணுங்க? பின்பற்றுகிறவர்களாகி இல்ல. இன்னொரு விதத்துல சொல்ல போனா எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை ஒருத்தன் முன்னாடி உட்கார்ந்து பரீட்சை எழுதிட்டு இருந்தான். பரீட்சை எழுதும் பொழுது அவன் எழுதின பேப்பர் எழுதி முடிச்ச உடனே எடுத்து இப்படி வச்சான். வச்சப்ப என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இடத்துல பின்னாடி இருக்கிறவன் அவனை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டே இருந்தான். அப்ப இவன் எடுத்து பேப்பர் எடுத்து இப்படி வச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு ஈ உட்கார்ந்து இருந்தது. ஈ நசுங்கிருச்சான். நசுங்கின உடனே பின்னாடி உட்கார்ந்தவன் பார்த்து எழுதிட்டு இருந்தவன் சொன்னானா, டே எழுதிட்டேன்டா, திருப்பி வீடா அப்படின்னா. உடனே இவன் அந்த பேப்பரை திருப்பி வச்சான். திருப்பி வச்ச உடனே பார்த்தா முதல் எடுத்தோடனே ஈ அடிச்சு அதுல மேல அந்த பேப்பர்ல இருந்துச்சான். உடனே அவன் என்ன பண்ணான்னா, ஐயோ இதுக்கு என்ன செய்யறதுறான்னு தேடி பார்த்தானா ஒரு ஈ பறந்துச்சான். அந்த ஒரு அடி அடிச்சு எடுத்து பேப்பர்ல ஒட்ட வச்சுட்டு எழுதுனானா. அது பேர் தான் ஈ அடிச்சா காப்பி. ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியது பாருங்க, ஈ அடிச்சாங்காப்பி. இந்த ஈ அடிச்சாங்காப்பி தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இமிட்டேட். தேவனுடைய நீங்க பிரியமான பிள்ளைகளை போல தேவனை என்ன பண்ணுங்களா? ஈ அடிச்சாங்காப்பி அடிங்க. அப்ப அவர் உலகத்திலே காணக்கூடிய அந்த ஸ்தலத்திலே ஒரு மாற்றத்தை, ஒழுங்கின்மையை அவர் பார்க்கும் பொழுது தேவன் என்ன பண்ணினார் தெரியுமா? பேசினார். இப்ப நம்மளும் பேசணும். எதை பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி கிடையாது. ஹோமோலோகியோ, அவர் என்ன பேசினாரோ அதை உங்க வாயில வச்சு பேச ஆரம்பிக்கணும். ஒரு ஊழியக்காரர் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தேசங்கள்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆரம்ப காலம் ஊழியம் வளர்ந்து மேல எழும்புகிற அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணீங்கன்னா, எதிராளிகள் எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி இந்த ஊழியத்தை எப்படியாவது ஒண்ணுமில்லாம பண்ணிடணும்ட்டு அவரை குறித்து தவறான பல காரியங்களை எழுத ஆரம்பிச்சாங்க. இவர் ஆரம்ப கட்ட ஒரு ஊழியக்காரர் என்ன செய்வதென்றே தெரியல. ஊழியத்தினுடைய எதிர்காலமே பாதிக்கப்பட்டு விடும் என்ற நிலைமையில அவர் போய் அவனை இவனை பார்க்கலையா, இந்த அதிகாரியை பார்க்கல அந்த அதிகாரியை பார்க்கல. அவர் என்ன பண்ணாரு? அவர் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டார். ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு ரூமுக்குள்ள உட்கார்ந்து அவர் சொல்லுகிறார், அவர் வசனத்தை அறிக்கை பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த வசனத்தை அப்படி கேட்டீங்கன்னா, வசனத்தை தேடி நம்ம அறிக்கை பண்ணணும். அந்த வசனத்தை தேடி கண்டுபிடிச்சவர் எந்த வசனத்தை எடுத்தார்னா 1 யோவான் 4:4 எடுத்தார். அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அதுல நீங்கள்னு போட்டிருக்கோம், அவர் நான் வச்சுக்கிறார். அவர் சொன்னாரா, நான் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தேன், ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இத சொல்லிட்டே இருந்தார். அவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியை போல நான் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சேன். மெதுவா பயந்துகிட்டே நான் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தேன். எல்லா நியூஸ் ரிப்போர்ட்டர்களும் தப்பா சொல்றாங்க. நான் அவர்களை ஜெயித்தேன், ஏனெனில் உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் சொல்றாரு, சொல்ல 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 நாட்கள் கடந்து போக ஆட்டுக்குட்டியை போல அறிக்கை செய்து கொண்டிருந்தவர் சிங்கத்தை போல கர்ச்சிக்க ஆரம்பிச்சார். Amen. You will start roaring. Hallelujah. உங்களுடைய அறிக்கையே எங்க இருந்து வர ஆரம்பிக்கும்னா, மூளையில இருந்து, உங்களுடைய சிந்தையிலிருந்து அறிக்கை வரும். சிந்தையிலிருந்து அறிக்கை வரும் பொழுது நிறைய நேரத்தில் அது வேலை செய்யாதுங்க. அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஏன் நிறைய நேரத்துல நம்ம சொல்ற காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நேரத்துல மண்டையில இருந்து பேசுறோம். ஒரு தடவை சொல்றதுனால நடக்க போறது கிடையாது. திரும்ப சொல்லணும். ஏன் திரும்ப சொல்லணும் என்பதை நான் இன்றைக்கு விளக்கி கடைசியில முடிக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டு தான் அனுப்ப போறேன். சரிங்களா? You are going to say, அதெல்லாம் பைபிள் ஸ்டடி. அப்ப என்ன அப்படி கேட்டீங்கன்னா, you have to speak it again and again. எது வரைக்கும்னா, I know that I know. Hallelujah. எனக்கு நிச்சயமாக தெரியும் என்கிற வரைக்கும் அவர் அறிக்கை செய்கிறார். என்ன அப்படி கேட்டீங்கன்னா, அவர்களை ஜெயித்தேன். நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எழுதுறவங்க எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க எழுதுறத.
இவருடைய ஊழியத்தை குறித்து இவர் பிரபலியப்படுத்த தேவையே இல்லை. அவங்களே நியூஸ்ல ரிப்போர்ட்ல எழுதி எல்லாம் பிரபலியம் ஆயிடுச்சு ஒரு ஊழியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழியம் ஓஹோன்னு நடக்குது. ஏமே ஆப்பிரிக்கா கண்டம் முழுவதிலும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ எதை பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா எதையோ வார்த்தைகளை வச்சு திருப்பி சொல்றது இல்ல. தேவன் என்ன சொன்னாரோ அதை பேசணும். சில பிரச்சனைகள் எழும்பி நிற்கிறதா, இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையில என்ன சொல்லி இருப்பார், அந்த வார்த்தையில தேடி வாசிங்க. ஏன்னா இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்து வாயில வச்சு நீங்க சொல்லுங்க, இறையாதே அமைதலாயிரு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நீங்க you can see the result. ஆமென். அப்ப ஹோமோலோகியோ, தேவனுடைய வார்த்தையை நீங்க வச்சு பேச பழகிக்கொள்ளணும். மிமிட்டேஸ். ஆமென். இமிட்டேட் பண்ண பழகுங்க. தேவனை அப்படியே இமிட்டேட் பண்ணுங்க. பாருங்க, விளக்க உரை, பழமையான ஒரு விளக்க உரையை சமீபத்திலே நான் பார்த்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டார்கும் ஆன்கெலோஸ் என்கிறதான அந்த ஒரு விளக்க உரை, ஒரு பழமையான ஒரு அரமேயிக் விளக்க உரை. அரமேயிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன விளக்க உரை என்பதை நான் விளக்கிவிட்டு விளக்க உரையை பத்தி சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ் பைபிள் தான் நம்ம கையில இருக்குது. ஆனா தமிழ் பைபிளுக்கு நமக்கு தமிழ் பாஷை தெரிஞ்சாலும் ஒரு விளக்க உரை தேவைப்படுகிறது. ஏமே நல்லா படிக்கிறதுக்கு விளக்க உரை தேவைப்படுது. அதனால விளக்க உரை தேவை. இங்கிலீஷ்ல நிறைய விளக்க உரைகள் இருக்குது. 1ஆம் நூற்றாண்டுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேத புத்தகம் எபிரேய பாஷையில இருந்தது. பழைய ஏற்பாடு மாத்திரம் தான் இருந்துச்சு. அப்ப பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில இருந்துச்சு. அப்போ வாழ்ந்த அந்த மக்கள், முதல் நூற்றாண்டு மக்கள் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அதிகமாக அரமேயிக் பாஷையை தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். நடைமுறையிலையும் வியாபாரத்திலையும் அவர்கள் சமுதாயத்திலே போய் அவர்கள் பழக்க வழக்கத்திலையும் எல்லாத்திலையும் பேசக்கூடிய பாஷை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரமேயிக் பாஷை. எபிரேய பாஷை பள்ளிகளிலும் தேவாலயங்களில் ஆராதனை வேளையிலும் வேத வாசிப்பிலும் தான் எபிரேய பாஷை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆகையினாலே அந்த எபிரேய பாஷையிலே அவர்களுக்கு வேதத்தை வாசிச்சு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு விளக்க உரை தேவைப்பட்டுச்சு. அந்த விளக்கம் எதுல கொடுக்கப்பட்டுச்சுன்னா அரமேயிக்ல கொடுக்கப்பட்டுச்சு. ஒன்கெலோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் இஸ் a very good scholar in Bible. அவர் வேதத்திலே ஒரு வல்லுனர். அவர் அந்த நாட்கள்ல என்ன பண்ணார்னா ஒரு விளக்க உரையை எழுதினார். அதுதான் டார்கும் ஒன்கெலோஸ். அது மாதிரி நிறைய டார்கும் இருக்குது, விளக்க உரைகள் இருக்கிறது. அந்த டார்கும் ஒன்கெலோஸ்ல பாத்தீங்கன்னா ஆதியாமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கிறது. வித்தியாசமான ஒரு விளக்கத்தை அதில் பார்த்து வாசிச்சு ஆதியாமம் 2:7 எடுத்து வாசி பாருங்க. ஆதியாமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். இதுதான் நம்ம தமிழ்ல போடுங்க. இங்கிலீஷ்ல போடுங்க man became a living soul அப்படின்னு போட்டுருக்கு. அவர் அந்த விளக்க உரையில ஒரு கன்க்ளூஷன் வந்தார். அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அத நெக்ஸ்ட் போடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். The commentator concludes that என்ன அந்த விளக்க உரையில போட்டிருக்குன்னா God blew into Adam's nostrils a speaking spirit and thus Adam himself became a speaking spirit. தேவன் ஆதாமின் நாசியிலே சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்ற இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா தேவன் ஆதாமுடைய நாசியிலே பேசும் ஆவியை ஊதினார், ஆதாம் பேசுகிற ஆவியானான். Something wonderful. He became a speaking spirit. ஜீவ ஆத்மாவானான் நம்ம போட்டிருக்கு. ஒரு விளக்க உரையில எப்படி போட்டிருக்குன்னா he became a speaking spirit. பேசுகிற ஆவியாக அவன் எழுந்தான். ஏமே பாருங்க, எல்லா மிருகங்களும் ஒரு ஒலி எழுப்பும், ஒரு சத்தம் எழுப்பும். ஆனா அது வார்த்தை கிடையாது. It cannot speak syllables. ஒரே ஒரு தடவை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு கழுதை பேசிச்சு, அவ்வளவுதான். மற்றபடி எந்த மிருகமும் பேசுகிற ஆற்றல் கிடையாது. எந்த மிருகத்துக்கும் ஒரே ஒருவன் தான் பேசுகிற ஆற்றலோடு படைக்கப்பட்டான். அவன் யார்? மனுஷன். பாருங்க, தேவன் அவர் தம்முடைய சாயலாகவும் ஒரு ஆளுகை தன்மையோடு மாத்திரம் மனுஷனை அவர் உண்டாக்காமல் அவர் மனுஷனை பேசுகிற ஆற்றலோடு அவர் சிருஷ்டித்தார். நல்லா கவனிங்க, எவ்ரிதிங் மேட்டர்ஸ். நான் சொல்ற ஒவ்வொரு காரியமும் படிப்படியா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டடிக்கு போட்டுட்டே வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் கடைசியில உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். மனுஷனை தேவன் படைக்கும் பொழுது அவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார், ஆளுகை தன்மையை கொடுத்தார். மனுஷனை தன்னுடைய சாயலாக படைத்தார். அதே நேரத்தில் மனுஷனை தன்னை போல ஒரு பேசுகிற ஆவியாக சிருஷ்டித்தார். தேவன் ஒரு ஆவி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
மனுஷனும் ஒரு ஆவி. எத்தனை பேருக்கு அது தெரியும்? மனிதன் ஆவியாய் இருக்கிறான், ஆத்துமாவை உடையவனாய் இருக்கிறான், சரீரத்தில் வாழ்கிறான். This is true. இப்ப நம்ம எப்படி கேட்டீங்கன்னா, இந்த பைபிள் ஸ்டடிக்கு எத்தனை ஆத்மா வந்தாங்க அப்படின்னு கேட்போம். எத்தனை ஆத்மா வந்தாங்கன்னு கேட்க கூடாது, எத்தனை ஆவி வந்துச்சுன்னு கேட்கணும். எத்தனை ஆவி இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? The real person, the real man, உண்மையான மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆவிதான். அப்ப அப்படியே எல்லாம் ஆவி உட்கார்ந்து இருக்கு. நமக்கு ஆவினோட இப்படிதான் தெரியும். ஆவி முருங்கை மரத்துல அந்த ஆவி. Man is a spirit. தேவனும் ஆவியாய் இருக்கிறார், பிசாசும் ஆவியாய் இருக்கிறான், மனிதனும் ஆவியாய் இருக்கிறான். அப்ப தேவன் எப்படி பேசுகிற ஆவியாய், பேசுகிற ஆற்றல் உள்ள ஆவியாய் இருக்கிறாரோ, அதே போல மனுஷனையும் பேசுகிற ஆற்றல் உள்ளவனாய் படைத்தார். இந்த பேசுகிற ஆற்றலை குறைவாய் மதிப்பிடாதீர்கள். திருப்பியும் சொல்றேன், இந்த பேசுகிற ஆற்றலை குறைவாய் மதிப்பிடாதீர்கள். இன்னைக்கு பாவம் பெருகின இந்த உலகத்துல, எல்லாமே கரப்டட் சொசைட்டில, இன்னைக்கு நீங்களும் நானும் சில பேசுறது நடக்காததுனால நமக்கு புரியல. முந்தின ஆதாம் எப்படி சொன்னதெல்லாம் நடந்திருக்கணும் அப்படின்றத நீங்க அறிஞ்சு கொள்ளணும்னா இயேசுவின் வாழ்க்கையை பாருங்க. இயேசு பிந்தின ஆதாமா இருந்தார். பவுல் அதை சொல்றார். பவுல் இயேசு கிறிஸ்துவ ஒரு கடவுள் அப்படின்லாம் சொல்லல. இயேசு கிறிஸ்துவ சொல்லும் பொழுது அவரை லாஸ்ட் ஆடம் அப்படின்றார், பிந்தின ஆதாம் அப்படின்றார். பிந்தின ஆதாம் என்னவெல்லாம் செஞ்சாரோ அதையெல்லாம் முந்தின ஆதாமும் செஞ்சிருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாவம் கிடையாது. With such authority and power he was created. எங்க அந்த ஆற்றலை வச்சிருந்தார்னா பேசுகிறதுல வச்சிருந்தார். அவன் பேசும் பொழுது எப்படி தேவன் அந்த நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினாரோ, அவன் தன்னுடைய சுவாசத்தை பேச்சிலே ஊதும்படியாக, சிருஷ்டிக்கும்படியாக தேவன் மனிதரை வைத்தார். புரியல? சரி, இப்போ ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிச்சு பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் வெளி பாருங்க, அதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று தேவன் கண்டு என்ன பண்றாருன்னா, முதல்ல மனுஷனுக்கு ஒரு ஸ்திரீயை உண்டாக்கிடுவல்ல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. வெரி குட். இது எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இப்ப நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்துல கேட்க போறேன். தேவன் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் எதனால உருவாக்கி கொண்டு வரார்? மண்ணினாலே உருவாக்கி, நல்லா கவனிங்க, மண்ணினாலே உருவாக்கி யார் இடத்துல கொண்டு வந்தார்? ஆதாம் இடத்துல கொண்டு வந்தார். அந்த மிருகமும் அந்த பறவையும் எப்படியாக இருந்தது? எல்லாரும் யோசிக்கிறீங்க, நல்லா யோசிக்கிறீங்க. ஆதியாகமம் 2:7 பார்த்தோம்னா, தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி, அப்ப உருவாக்கினப்ப மனுஷன் எப்படி இருந்தான்? மண்ணா ஒரு பொம்மையை போலதான் இருந்தான். மண்ணினாலே ஒரு பொம்மையை போல அவன் சரீரத்தை உடையவனாய் இருக்கிறான். எப்ப உயிர் வந்துச்சு? தேவன் அப்படி நாசியில ஊதும் பொழுது அவன் ஜீவாத்மாவானான். இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா, மிருகத்தையும் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் இடத்துல கொண்டு வரார். இப்ப something wonderful happens. இது உங்க வெளிப்பாடுக்கு, உங்களுடைய வெளிப்பாட்டு திறனுக்கு நான் விட்டு விடுறேன். நீங்க உங்களோட ரெவலேஷன்ல போய்க்கோங்க. இப்ப ஆதாம் அவைகளை எப்படி அழைத்தானோ அது அப்படியே ஆயிற்று. பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னா, அவன் என்னென்ன பெயரிட்டானோ அந்த பெயர் அதற்கு உண்டாயிற்று அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப நிறைய நேரத்துல நிறைய பேருக்கு பெயரிட்டான் அப்படின்னு சொன்னானே புரியுறது இல்லை. அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சம்திங் வண்டர்ஃபுல். அவன் அவைகளை எப்படி அழைக்கிறானோ அப்படி அவைகள் ஆயிற்று. என்ன பெயரிட்டானோ அந்த பெயர் அதுக்கு உண்டாயிற்று.
ஒரு காரியம் சொல்ல பாருங்க. நேமிங், பெயரிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிறைய நேரத்துல சாதாரண பெயரிட்டிருப்போம் அப்படின்னு இருக்கோம். நான் ஒரு காரியம் சொல்ல பாருங்க. வெளிச்சம், இருள், எல்லா இடத்துலயும் இருள் இருக்கு, பூமி முழுசு இருள் இருக்கு. இப்ப தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிச்சம் அப்படின்னாரு. என்ன சொல்றாரு? இருள் எல்லாம் பேசல, வெளிச்சம், லைட் பி அப்படின்றாரு. வெளிச்சம் அப்படின்றாரு. அந்த வெளிச்சம் எப்படியாக இருக்க வேண்டும், அதனுடைய இயல்பு என்ன, அதனுடைய செயல்பாட்டு திறன் எப்படியாக இருக்க வேண்டும், அதனுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய திட்டங்கள், அது செயல்படுகிற விதம், இதெல்லாம் எப்படி இருக்கும்னு ஆண்டவர் விளக்கல. அவர் வெளிச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த பெயருக்குள்ளேயே அது எப்படியாக இருக்க வேண்டும் என்பதும் இருந்தது. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? ஏன்னா எல்லா இடத்துல இருள் தான் இருக்குது. இப்ப நீங்களா வெளிச்சம் பார்த்துட்டனால உங்களுக்கு வெளிச்சம் எப்படி இருக்குன்றது தெரியும். அப்ப எல்லாம் இருட்டா இருக்குது. அப்ப தேவன் வந்து வெளிச்சம்னா இப்படி இருக்கணும்பா, அப்படிப்பட்டது ஒன்று உண்டாவதாக சொல்லல. வெளிச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த நேம் itself carries how it should be. அது எப்படியாக இருக்க வேண்டும் என்பது அந்த பெயர் எடுத்துக்கொண்டு போனது. இப்ப ஆதாம் அவைகளுக்கு பெயரிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிம்மி, டிம்மி, டாமி, பிளாக்கி, வைட்டி அப்படின்னு பேர் வச்சான்னு நினைக்கிறாங்க. அப்படி நோ 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 நாட் தட் நேம். அந்த பேர் வைக்கிறதுக்கு இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா பயாலஜிஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, போய் காட்டுக்குள்ள எல்லாம் போய் தேடி புதிதான தாவரங்களை கண்டுபிடிச்ச உடனே அவர்கள் என்ன பண்றாங்கன்னா பயாலஜிக்கல் நேம் அதுக்கு வைக்கிறாங்க. ஜுவாலஜிஸ்ட் போய் காட்டுக்குள்ள போய் தேடி பார்த்து சின்ன சின்ன ஏதாவது ஒரு மிருகத்தை கண்டுபிடிச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜுவாலஜிக்கல் நேம் அதுக்கு வச்சு தாங்க தான் கண்டுபிடிச்சவங்கன்னு பேர் வைக்கிறாங்க. அது மாதிரி அவன் போய் மிருகத்துக்கு பெயர் வச்சிட்டு இருக்கல, அவன் பெயரிட்டான் என்று சொல்லும் பொழுது அந்த பெயரிலேயே அந்த மிருகம் எப்படியாக இருக்க வேண்டும், அதனுடைய சுபாவம், அதனுடைய இயல்பு, அதனுடைய குணாதிசயம், அதனுடைய இலக்கு, அது படைக்கப்பட்டதனுடைய திட்டம், தீர்மானம் எல்லாமே அந்த பெயர்ல இருக்குது. சிங்கம் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது அந்த சிங்கம்ன்ற பெயருக்குள்ள அவன் என்ன பெயரிட்டானோ அது அப்படி ஆயிற்று. அந்த பெயர் பெற்றது. இன்னொரு விளக்கம் சொல்றேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? இப்ப தேவன் வந்து நின்று சொல்றார், டுடே இஸ் வெட்னஸ்டே அப்படின்னு தேவன் சொல்றார். இன்னைக்கு என்ன தினமா இருக்கும்? ஆண்டவருக்கு நாள் தெரியல அப்படின்னீங்களா? செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தேவன் வந்துட்டு வெட்னஸ்டே அப்படின்றாருன்னா இன்னைக்கு என்னவா இருக்கும்? யோசிச்சு பாரு. அதே மாதிரி தான் அவன் சிங்கம் அப்படின்னு சிங்கம். அதான் பேசுகிற ஆற்றல். இருக்கிறத பேசல, அவர்களுக்கு என்ன பார்க்க விரும்பினார்களோ அதை பேசினார்கள். அதான் பேசுவார்கள். இதுதான் அந்த ஆதாமுக்குள்ள இருந்தது. This carries, அதான் அந்த பெயர். பாருங்க, இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஆபிராம் என்ற ஒரு மனிதனை தேவன் ஊர் தேசத்துல இருந்து பெயர்த்து கொண்டு வருகிறார். அவன் ஊர் தேசத்துல இருந்து வந்த உடனே 24 வருஷம் காத்துட்டு இருக்கான். எத்தனை வருஷம்? not 1 or 2 days. 24 வருஷம் காத்துட்டு இருக்கான், பிள்ளை இல்லை. இப்ப ஆண்டவர் வந்துட்டு 99 வயசுல வந்துட்டு சொல்றாரு, உன் பேரை மாத்துறேன் அப்படின்றாரு. என்ன ஆண்டவரே, இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, இப்ப போய் பேரை மாத்துறேன்றீங்க, பேரை மாத்துறதுல என்ன நடக்க போகுது? ஆண்டவர் சொல்றாரு, ஜாதிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படும்படியாக நான் உன்னை ஆபிரகாம் என்று பெயர் மாற்றுகிறேன். அப்ப அந்த ஆபிரகாம் என்கிற அந்த பெயரிலேயே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்படியாக இருக்க வேண்டும் என்பது எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. என்ன பிரதர், வெறும் பெயர் தான பிரதர் அப்படின்றீங்க? ஆபிராம் குழந்தை இல்லாதவன், பெயர் மாற்றப்பட்ட உடனே ஆபிரகாம் என்கிற பெயரிலே அவன் எப்படியாக இருக்க வேண்டும், அவனுடைய சுபாவம் என்னவா இருக்க வேண்டும், அவன் குழந்தைகளை உள்ளவனாய் ஜாதிகளின் தகப்பனாய் இருக்க வேண்டும் என்கிற எல்லாமே அதோடு அடங்கி அவனுக்குள்ள போனனால அவன் அப்படியாகவே ஆனான். அவன் அப்படியாகவே ஆனான். அதே மாதிரிதான் ஆதாம் என்ன பெயரிட்டானோ அப்படி ஆயிடுச்சு. இவ புரிஞ்சுச்சா? அப்ப அந்த அதே பேசுகிற ஆற்றலோடு மனிதன் படைக்கப்பட்டான். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் பிரவேசிச்சது. பாவம் வந்ததுனால என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருச்சு, கரப்ட் ஆயிருச்சு. எவ்ரி சிஸ்டம் இஸ் சேஞ்ச். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவனுடைய வாயில மரணம் வந்துருச்சு. தட்ஸ் a thing. மரணம் வந்துருச்சு. ஏன் கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது.
ஜீவனும் மரணமும் சொல்லல பைபிள். வேதம் என்ன சொல்லுது அப்படி கேட்டீங்கன்னா மரணமும் ஜீவனும். ஏன்னா இந்த விழுந்து போன உலகத்துல இப்ப எது டாப் மோஸ்ட் பிரையாரிட்டி எடுத்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மரணம். Death has taken over. அதனால ஒரு சாதாரண ஆளு பேசுறாங்கன்னா அது பாத்தீங்கன்னா முதல் மரணமா தான் இருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரம் 63. ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது விளக்கிட்டே நான் அந்த பாயிண்ட் வரேன். நான் முக்கியமா சொல்ல வேண்டிய காரியம் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்ல பாருங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நல்லா கவனிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும். நான் அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட பசங்க போய் குறுக்குரே, அவங்க பெரியப்பா வந்த உடனே குறுக்குரையும் ஒருத்தன் சீட்டோஸும் வாங்கிட்டு வந்தாங்க. நான் யூஸ்வலா வீட்டுல பசங்கள்ட்ட அந்த குறுக்குரே, அது குறுக்குரை எல்லாம் சாப்பிடவே விட மாட்டேன். பெரியப்பா கூட போனதுனால வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்த உடனே நான் சொன்னேன், டேய் இந்த குறுக்குரை இந்த சீட்டோஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கெட்டதுடா அப்படின்னு சொல்லிட்டு வைத்த ஏதோ விளக்குறதுக்காக சிலதை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய அவிசுவாசமா பேசுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் சொல்லணும் பசங்கள்ட்ட, என்ன செய்யறது. அப்புறம் நான் சொன்னேன், ஏசப்பா எல்லாத்தையும் சுகமாக்குவாரு, ஆனால் இதை சாப்பிடாது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் a junk food. இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும். இதுல நம்ம ரொம்ப ஆரோக்கியமான எண்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம். அதனாலதான் ஆயிலை கூட்டும்படியாக நல்ல ஆயிலை வாங்கி வீட்டுல கொடுக்குறோம். பாத்தீங்கன்னா இப்படி நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அதுல எல்லாரும் அக்கறை காட்டுகிறோம், உண்மைதான். ஆனா நல்ல சாப்பாடு எல்லாத்துக்கும் உதவாது. இப்ப இத ஒரு விலைக்கு சொல்ல பாருங்களேன். இப்ப ஒருத்தன் செத்து போயிட்டான். செத்து போன ஆளுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவை வாங்கி அவருக்கு நான் வாயில திரிச்சு விடுறேன், அவர் உயிரோட எந்திரிச்சிருவாரா? ஆரோக்கியமான சாப்பாடு தான் பிரதர், நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கலாம் பிரதர். ஆனா செத்தவனுக்கு என்னத்தை பண்ண முடியும்? அதனாலதான் அங்க போட்டிருக்கு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது. இந்த ஆவி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப அந்த சுவாசம் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் தி பிரெத்? அந்த சுவாசம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. தேவன் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி அவன் நாசியிலே அப்படின்னு ஊதினார். மனுஷன் என்ன ஆனா? ஜீவாத்மாவான், அவன் உயிரோட எந்திரிச்சு வரான். இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு போறார், ஒரு ஊருக்கு போறார். அந்த ஊர் பேர் நாயின். அந்த ஊர் வாசல் அருகே போகும் பொழுது அங்கே ஒரு பாடையிலே ஒரு வாலிபனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவன் செத்து போயிட்டான். அவனுக்கு ஒரே தாய் தான் இருக்கிறாங்க, அப்பா இல்ல. ஏன்னா அவள் ஒரு கைம்பெண்ணா இருக்கிறாள். அந்த தாய் அழுதுட்டு வராள். இவர் மனதுருகி அவளை பார்த்து சொல்றாரு, அழாதே அப்படின்னு சொல்லிட்டு பாடையை தொட்டு அவனை பார்த்து சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? அவன் எப்படி இருக்கிறான்? செத்துவான். அவனை பார்த்து என்ன சொல்ல முடியும்? அவன் காது ஏறட்ரம்லாம் இருக்கு, இன்னும் மண்ணுக்குள்ள போல. ஆண்டவர் சொல்றாரு, மண்ணான நீ மண்ணுக்கே திரும்புவாய். அது மாதிரி அவன் மண்ணுக்கு திரும்புறான். மண்ணுதான் இப்ப. அன்னைக்கு மண்ணா இருந்தவன நாசியிலே அப்படின்னு ஊதுனார். இப்ப மண்ணுக்கு திரும்பி போயிட்டு இருக்கிற வாலிபன் இவனை பார்த்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு ஊதி உயிரோட எழுப்புல. இப்ப அவர் பார்த்து பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார். அவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அப்ப அவர் வார்த்தையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே சுவாசம் போகிறது. Amen. That same speaking spirit, he speaketh or breathes out the words. Amen. அவன் வார்த்தை, நல்லா கவனிங்களேன். அப்படின்னு நீங்க பேசி கையை வச்சு பாருங்களேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சொல்லிட்டு கையை வச்சு பாருங்க, காத்து வரும். எங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வார்த்தை எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் வார்த்தை மண்டையில இருந்து வருது, தொண்டையில இருந்து வருதுன்னு நினைக்கிறோம். நான் இப்ப ஒரு 1.5 மணி நேரம் பேசிட்டேன்னா என் மண்டையும் வலிக்காது, என் தொண்டையும் வலிக்காது. எங்க வலிக்கும்னு சொல்றேன் பாருங்க, என் அடி வயிறு தான் வலிக்கும். Some of the preachers might know. Amen.
எங்க இருந்து வரும் அப்படிங்க, என்னோட எங்க வலிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when I உணர்ந்து, சில நேரத்துல மண்டையில பேசலாம், மண்டையில பேசும்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை அது உண்டாக்காது. அவன் மண்டைக்கு ஒரு அறிவை கொடுத்துட்டு போயிடும், அவ்வளவுதான், வாழ்க்கை மாறாது. ஆனா ஆவியில இருந்து பேசும் பொழுது பாத்தீங்கன்னா it comes, amen. சில சிலபிள்ஸ் பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சவங்களுக்கு தெரியும், அந்த ஃபெனட்டிக்கா ஒண்ணு படிப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சில வார்த்தை இங்க இருந்து வரும், சில வார்த்தை இங்க இருந்து, சில வார்த்தை நீங்க அடியில இருந்து தான் எடுத்தாகணும். It comes from your spirit, amen. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இந்த இருதயத்தை எப்படி நிறைய வைக்கிறதுன்னு தான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். I'm going to come step by step வர போறேன். முதல்ல இந்த பேச்சு, இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு காண்பிக்கும்படியா விரும்புறேன். இப்ப ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறதுனா இயேசு எப்படி உயிர்ப்பிச்சாரு? பேசினார், ஆமென். அந்த வார்த்தையில ஆவி இருக்குது. அதான் அடுத்து சொல்றாரு, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. They are spirit and life. Amen. இப்ப இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனமாக இருக்கிறது. பிசாசுனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது? ஆவியாகவும் மரணமாகவும் இருக்குது. ஏன்னா பிசாசு ஒரு ஆவிதான். ஆமென். அதனுடைய வார்த்தைகள் ஆவியாகவும் மரணமாகவும் இருக்குது. பாருங்க, ஆதாம் ஏவாள் போய் அந்த சர்ப்பம் பேசுறத கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, மரணம் வந்தது. ஏன்னா அது வார்த்தைகள் ஆவியாகவும் மரணமா இருக்குது. ஆனா அதே நேரத்துல ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு கரெக்டா சொல்றாரு, பாருங்க, நாங்க எங்க ஆண்டவரே போவோம், நீதான் மேசியா, நீதான் கிறிஸ்து, நீதான் தேவனுடைய குமாரன், அதெல்லாம் சொல்லல. சரியான ஒரு ரெவலேஷன் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரிடம் சொல்வோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் வசனங்கள் உம்மிடம் அன்றோ உள்ளது. என்ன ஒரு வாழ்வு தரும் வசனங்கள் உம்மிடம் அன்றோ உள்ளது. ஆமென். அந்த வார்த்தைகள் உம்மிடம் அன்றோ உள்ளது. இன்னைக்கு அந்த வார்த்தைகளை நம்ம கேட்போம்னா அந்த வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்ப நம்ம அந்த வார்த்தைகளை எங்க போய் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் வேணும்னா உங்களுக்கு இங்கதான் இருக்குது. ஹல்லேலூயா. You have to take. அது நான் வலைக்கு சொல்ல பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 18வது அதிகாரம், நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நல்லா கவனிங்க, எல்லாமே வாயில தான் ஆரம்பிக்குது. எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் இன் தி மவுத். எல்லாமே வாயில தான் ஆரம்பிச்சது. இந்த ஞானியாகிய சாலமோனுக்கு இது எப்படி தெரிஞ்சிச்சு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஏன்னா எல்லாமே வாயில தான் ஆரம்பிச்சது. ஏதேன் தோட்டத்துல, ஆதி ஆகமத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல 2 மரத்தை வைக்கிறார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று ஜீவ விருட்சம். இந்த கனியை சாப்பிடலாம், இந்த கனியையும் சாப்பிடலாம். இந்த கனியை சாப்பிட்டா என்ன நடக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை சாப்பிட்டா என்ன நடக்கும் சொல்றாரு. இவன் அந்த மரத்தை போய் இல்ல அந்த கனியை போய் தொடும் பொழுது ஒரு மாற்றமும் உண்டாக போகிறதில்லை. அந்த கனியை பார்க்கும் பொழுது ஒரு மாற்றமும் உண்டாக போகிறதில்லை. அதை விரும்பும் பொழுதும் ஒரு மாற்றமும் உண்டாக போகிறதில்லை. ஆண்டவர் சொல்றார், அதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அப்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன், ஒரு தீர்மானம், ஒரு திருப்பம் எப்பொழுது உண்டாகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப அவன் வாயில வைக்கிறானோ அப்பதான் திருப்பம் உண்டாச்சு. அதான் சொன்னேன், எல்லாமே வாயில தான் ஆரம்பிச்சது. அப்ப அவன் எடுத்து அதுல வாயில வைக்கிறது, எதை வாயில வைக்கிறதுன்ற அடிப்படையிலே அவனுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்திலே நலமும் விசாலமுமான ஒரு இடத்திலே, குறைவற்ற ஒரு இடத்திலே, சுகபோகமான ஒரு இடத்திலே வாழ்வதா, இல்லை என்றால் ஏதேனை விட்டு வெளியே வனாந்தரமான வேர்வை சிந்தி உழைக்க வேண்டிய குறைவுள்ள ஒரு இடத்திலே வாழ வேண்டுமா? இது ரெண்டையுமே அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கனியை எடுத்து வாயில வைக்கிறது தான் அதை தீர்மானிச்சது. யோசிச்சு பாருங்களேன், வாட் டிட்டர்மின், இவன் சாப்பிடுறதுக்கு என்னங்க இதுக்கு சம்பந்தம்? அதான் அவர் சொல்றாரு, அதை விரும்புகிறவர்கள் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமென். மரணமும் ஜீவனும் தேவனுடைய அதிகாரத்தில் இருக்கிறது. வேதம் அப்படி சொல்லல. மரணமும் ஜீவனும் 2 இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட 2 காரியங்கள் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது.
அது தேவனுடைய அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம நிச்சயமா நம்பியிருப்போம். ஆனா பைபிள் அப்படி சொல்லல. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஏமே மரணமும் ஜீவனும் பிசாசின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு கூட சொல்லல. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம், பிரதர் பிசாசு வந்து அப்படி பண்றான் பிரதர், இப்படி பண்றான் பிரதர். இல்ல, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. எல்லாம் நாக்க தொட்டுட்டு சொல்லுங்க, என் நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்கிறது. Amen. Death and life are in the power of my tongue. எப்பவுமே நம்ம your tongue வாச்சிருப்போம். உன் நாவின் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹalleluya. நல்லா கவனிங்க. மரணம் ஜீவன் இது ரெண்டு தான் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. There is no in between. பிரதர், ரெண்டுக்கும் நடுவுல நான் சும்மா பேசினேன் பிரதர், சும்மா ஜோக் அடிச்சேன் பிரதர், இதெல்லாம் எங்க இருக்கு பிரதர்? ஒன்னு மரணம், இன்னொன்று ஜீவன். இது ரெண்ட பத்தி தான் வேதம் சொல்லுது. அப்ப நடுவுல பேசுற பேச்சுலாம் சும்மா சொன்னேன் பிரதர், ஜோக்கா சொன்னேன் பிரதர் அப்படின்றது எதுல போகுது? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டவர், ஞானஸ்நானம் பெற்றவர், அபிஷேகம் பெற்றவர், அந்நிய பாஷை பேசுறவர். அவர் இப்ப அப்படி பேசுறது இல்ல. முன்னாடி பாத்தீங்கன்னா எப்ப பேசினாலும் உடனே சொல்லுவார். நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, யோவான் 1:14 இப்படி சொல்லுகிறது, யோவான் 1:1 இப்படி சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி எப்ப பேசினாலும் அவர் சொல்லுவார். வடிவேலு பாருங்க, அந்த படத்துல இப்படி சொல்லுவாருங்க அப்படின்னு. யாரு? வேற ஏதாவது சொன்னோம்னா பாருங்க, அந்த படத்துல வடிவேலு இப்படி சொல்லுவாருங்க அப்படின்னு. இப்படிதான் பேசி பாருங்க, சும்மா ஜோக்குக்கு பிரதர். அதெல்லாம் என்னது அப்படிங்க? பாவம். பாவம் பரிசுத்தத்தை பத்தி பைபிள் பேசவே இல்லை. படம் பார்த்துட்டார், பாவம். பாவம் கிடையாது, மரணம். The Bible doesn't talk about sin and holiness a lot. பாவம் பரிசுத்தத்தை பத்தி அதிகமா பேசல. இங்க மரணமும் ஜீவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கிறிஸ்தவ வாழ்க்கை மரணம் ஜீவனை பத்தி ரொம்ப சீரியஸ். ஏமே ஒரு முறை பாத்தீங்கன்னா, என்னோட நண்பர் ஒருவர் போதகராக இருக்கிறார். அவர் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்ச உடனே, அந்த போதகராக இருக்கிறனால அங்க பிரசங்கம் பண்ணிட்டு அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்த உடனே பாத்தீங்கன்னா, ஒரு தாயும் மகளும் அவரிடத்துல ஜெபம் பண்ண வந்தாங்க. அந்த தாய் பாத்தீங்கன்னா, என் மகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாங்க. உடனே அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா, அந்த மகள் அந்த போதகர் இடத்துல ஜெபிக்கும்படியாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. ஷீஸ் அதாவது நிறை மாத கர்ப்பிணி, ஏற்கனவே ஒரு 8 மாசம் 9 மாசம் அந்த டைம். அப்ப அந்த அம்மா அந்த மகள் சொல்ல ஆரம்பிச்சாங்களா, பாஸ்டர் நான் நேத்து ஒரு கனவு கண்டேன், அதுல இருந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படின்னா. உடனே இவரு பார்த்தாரா, என்ன அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா இந்த கனவுன்னு சொன்னாலே சில நேரத்துல யோசிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு வந்தோடனே நிறைய பேர் வந்து கனவுக்கு வியாக்கியானம் கேட்பாங்க. ஒருத்தர் இப்படியாக கேட்டார், பிரதர் நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், இதுக்கு என்ன வியாக்கியானம் சொல்லுங்க பிரதர்னாரு. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு பார்த்தேன். என்ன கனவு அப்படின்னு, நான் மீன் மார்க்கெட்டுக்கு போனேன், அங்க போனோடனே அவன் மீனை எடுத்து முன்னாடி வச்சு அருவாலை வச்சு சத்துன்னு வெட்டினான் பிரதர், ரத்தம் அப்படி தெளிச்சுது பிரதர், இதுக்கு என்ன வியாக்கியானம் அப்படின்னு கேட்டாரு. ஏடா இதுக்கு நான் தான் கிடைச்சேனா? இப்பெல்லாம் நிறைய வரும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னன்னு சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். வியாக்கியானம் கேட்கிறேன், நேத்து அவன் எதுக்கு தூங்குனானா, என்ன கனவு கண்டானா, இதுக்கு நான் வியாக்கியானம் சொல்லணுமா? பாருங்க, அந்த போதகத்தை வந்தார். அவர் நல்ல பொறுமையுள்ளவர். பாத்தீங்கன்னா, அவர் வந்தோடனே அந்த பெண்மணி சொல்ல, நேத்து ஒரு கனவு கண்டேன் அப்படின்னோடனே, என்ன கனவுமா கண்ட அப்படின்னு. அப்ப அந்த பெண்மணி சொல்லிச்சா, நான் பாத்தீங்கன்னா நேத்து என்னை ஒரு ஆள் என்னை துரத்துனா, நான் வந்து ஓடுறேன். இந்த மாதிரி நிறை மாத கர்ப்பிணியா இருக்குது, ஓடுது, கஷ்டப்பட்டு ஓடுது. அவன் என்னை அருவாலை வச்சு துரத்திக்கிட்டே வரான். துரத்திட்டே வரும்போது நான் என்னால முயன்ற அளவு வேகமா ஓடுறேன். சில சந்து பொந்துக்களெல்லாம் நுழைஞ்சு ஓடுறேன், இருட்டுக்குள்ள ஓடுறேன். அப்படியா ஓடி ஓடி மூச்சு இறைக்குது. ஒரு நேரத்துல பார்த்தா என் பக்கத்துல அப்பதான் பிறந்த ஒரு குழந்தை ரத்த வெள்ளத்துல அப்படியே கிடக்குது. அதை பார்த்து நான் திரும்பி பார்க்கிறேன், என்னை துரத்துறது அந்த ஆளை காணோம். எனக்கு அதை பார்த்த உடனே முழிப்பு வந்துருச்சு. இது என்ன பாஸ்டர் இதுக்கு வியாக்கியானம் அப்படின்னா. அவர் நல்ல பாஸ்டர், என்ன மாதிரி கிடையாது. உடனே அவர் சொன்னாராம், அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாராம். ஜெபம் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். அப்படியே அமைதியா இருந்தாராம். அமைதியா இருந்துட்டு அந்த மகளை பார்த்து சொன்னாராம், அம்மா நீ கண்ட சொப்பனத்தோட வியாக்கியானம் எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு, அதை சொல்றேன். உன்னை நைட்டு நேரத்துல சீரியல் பார்க்காத அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா.
அந்த அம்மா பக்கத்துல, அவங்க அம்மா இருக்குது பாத்தீங்களா, அந்த அம்மா பக்கத்துல நின்னுட்டு சொல்லுச்சான், நல்லா சொல்லுங்க பாஸ்டர், நல்லா சொல்லுங்க பாஸ்டர். விடிஞ்சா அடைஞ்சா எப்ப பார்த்தாலும் டிவி 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 முன்னாடியே கிடக்குது, சீரியலே பார்த்துட்டு நடக்குது. அப்புறம் நைட்ல சொப்பனம் பார்த்துட்டு பயந்துட்டு அலறிக்கிட்டு. என்ன பண்ணி கேட்டீங்கன்னா, இது வந்து பொழுதுபோக்கு பிரதர் கிடையாது, மரணம் ஜீவன் ரெண்டுக்கு நடுவில் வேற ஒண்ணும் கிடையாது. லைஃப் வெரி சீரியஸ். லைஃப் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் சான்சஸ், பட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். எல்லாம் தெரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் தான். ஜீவன் இல்லை என்றால் அது என்னதான்? மரணம் தான். அப்ப ஜீவன் எங்க மாத்திரம் நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, நான் பேசுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கு. அப்ப நீங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜீவனை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த வசனங்களை உங்க வாயில வச்சு பேசும் பொழுது நீங்கள் ஜீவனை பேசுகிறீர்கள். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. இட்ஸ் a practice. இது ஒரு முயற்சி, இது ஒரு பிரயாசம். இதை நம்ம பட்டுதான் ஆகணும். யாக்கோபு 3வது அதிகாரம் 3வது வசனம். யாக்கோபு 3வது அதிகாரமே ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். யாக்கோபு 3வது அதிகாரமே. அந்த 3வது அதிகாரத்துல 3வது வசனத்தை பார்ப்போம். It talks about tongues. இது எல்லாமே வந்து உங்களுடைய நாக்க பத்தி பேசுது. 3வது அதிகாரம் 3வது வசனம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படி. குதிரை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹைட்டா இருக்கும். ரிசர்வ் லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு 2-3 குதிரை இருக்கும், நீங்க பாத்துருக்கலாம். அவங்க அப்படி அந்த குதிரையில போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். அந்த குதிரைகளை என்ன பண்றாங்களா, குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் என்ன பண்ணுவோம்? கடிவாளம் போடுவோம். ஏமே, வாய்கள்ல கடிவாளம் போடுவோம். நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், மூக்கணாங்கயிறு தான் நமக்கு தெரியும். மூக்குல அந்த கயிறு போட்டு மூக்கணாங்கயிறு போட்டு இந்த மாடெல்லாம் திருப்புவாங்க, பாத்திருக்கீங்களா? மாடை நிப்பாட்டணும், மாடை திருப்பணும் அப்படின்னு சொன்னா மூக்கணாங்கயிறு போடுவாங்க. அப்ப அதனுடைய மூக்குல. ஆனா குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூக்கணாங்கயிறு போட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, குதிரை வந்து வேகமா ஓடணும், அதுக்கு the மேக்சிமம் ஆக்சிஜன் உள்ளுக்குள்ள இழுக்கணும், அது மேக்சிமமா எக்ஸேல் பண்ணணும், அப்பதான் அதனால வேகமா போக முடியும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூக்கணாங்கயிறு போட மாட்டாங்க. அதுக்கு கடிவாளம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாக்குல போட்டிருப்பாங்க, வாயில இப்படி போட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னா, நீங்க குதிரை வேகமா ஓடும்போது பாத்தீங்கன்னா அது நாக்க துருத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாக்குல தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அழுத்தத்தை கொடுப்பார்கள். அப்ப அந்த குதிரை மேல ஓட்டுறவன் அந்த கடிவாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயில போடப்பட்டிருக்கும். அந்த வாயில போடப்பட்ட கடிவாளம் எங்கே அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாக்குல கொடுக்கும் அழுத்தத்தை. அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முழு குதிரையையும் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பார்கள், தங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக வைத்திருப்பார்கள். இப்ப அததான் சொல்றது. என்ன அப்படி சொல்லுதுன்னா, அதே மாதிரி தான் அது அப்படி பின்னாடி அப்படி வசனத்தை வாசிட்டே வரும் பாருங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகள் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானது. ஆமென். அப்படியே நாவானது. அதுக்கு முன்னாடி ரெண்டு உதாரணம், ஒன்னு குதிரை, ஒன்னு வந்து கப்பலை பத்தி சொல்லி இருக்குது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குதிரைய முழுசா நான் திருப்பணும் இந்த பக்கம் அப்படின்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய கடிவாளத்தை இங்க இழுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாக்குல இந்த பக்கம் அழுத்தம் உண்டாகும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த குதிரையை இந்த பக்கம் ஓட செய்யலாம். இந்த பக்கம் ஓட செய்யணும்னா நான் நாக்குல இந்த பக்கம் அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது இந்த பக்கம் ஓடும். அப்ப நான் என்னுடைய இலக்கை நான் தீர்மானிக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாக்குல அழுத்தத்தை கொடுப்பதன் மூலமாக. எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய நாக்குல வெற்றியை வைத்து பேச வேண்டும். அது ஒரு பிரயாசம். I have to take it serious and I have to speak about victory all the time. Amen. நான் வெற்றியை பேச வேண்டும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்கம் அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது, என்னுடைய இலக்கு வெற்றியை நோக்கி போக ஆரம்பிக்கிறது. நான் எப்போ ஒரு கேர்லெஸ்ஸா நான் பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் எதை வேணாலும் பேசிக்கிட்டு இருப்பேன், நான் பாட்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா குதிரை தாறுமாறாக ஓட ஆரம்பிக்கும், நம்முடைய வாழ்க்கையும் தாறுமாறாக அது மாதிரி ஆரம்பிக்கும். தோல்வியே பேசிட்டு இருந்தோம், எப்பவுமே பிரச்சனையே பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, தோல்வியை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும்
அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். சுக்கான் எவ்வளவு பெருசு? so small. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு இட்ஸ் a small rudder. ஆமென். பெரிய கப்பல்னாலும் சரி சின்ன படகுனாலும் சரி எல்லாம் எதனால திருப்பப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கானால தான் திருப்பப்படும். இட் இஸ் பை த ரட்டர். அப்ப அந்த சுக்கான நான் இந்த பக்கம் திருப்பினேன்னா கப்பல் இந்த பக்கம் திரும்பும், இந்த பக்கம் திரும்பினேன்னா கப்பல் இந்த பக்கம் திரும்பும். நான் போகக்கூடிய திசையை, நான் போகக்கூடிய இலக்கை தீர்மானிக்கிறது நான் இந்த சுக்கானை எப்படி திருப்புறேன்றது அடிப்படையில தான். நான் இந்த சுக்கானை திருப்புறதுக்கு நான் ஒரு கப்பல் மேல இருக்கக்கூடிய நான் தான் மாலுமின்னு வச்சுக்கோங்க, கேப்டன் வச்சுக்கோங்க. நான் அந்த சுக்கான திருப்புறதுக்கு நான் கப்பல்ல இருந்து கடல்ல தவி கீழே உள்ளுக்குள்ள போய் முங்கு நீச்சல் அடிச்சு போய் சுக்கான போய் நான் திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என் வாழ்க்கையை மாத்துறதுக்காக நாக்கில தான் பிரதர் எல்லா அதிகாரமும் இருக்கிறது, அதனால நாக்க சுழற்றுறேன் பிரதர், நாக்க மாத்துறேன் பிரதர், அதனால என் வாழ்க்கை இலக்கு மாறிடும். நாக்க மாத்த வேண்டாம், தண்ணி கடியில போய் சுக்கான திருப்ப வேண்டாம். மேல இருந்துட்டே ஒரு ஸ்டியரிங் வீல் இருக்கும், அதை நான் சுத்துனேனாலே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரட்டர் அதனுடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் நான் வார்த்தைகளை சரியாக என் வாயிலே வைக்கும் பொழுது என் நாக்கு சரியாக மாறுகிறது, என் வாழ்க்கையும் சரியாக மாறுகிறது. அப்ப கப்பல் இந்த 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 துறைமுகத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன்னா நான் சரியாக திருப்பி அந்த பக்கமா நான் போகும் பொழுது அந்த துறைமுகத்தை அணுகுகிறேன். அது பேர் வெற்றின்னு வச்சீங்கன்னா வெற்றியை போய் நான் சேருகிறேன். தோல்வி அந்த துறைமுகம் அங்க இருக்குன்னா நான் கண்டது கழிது பேசினேன்னா தோல்வியை நோக்கி போக ஆரம்பிக்கிறேன். அப்ப அந்த ரட்டர்ல என்ன பிரஷர் கொடுக்கிறேனோ அதே தண்ணி தான், அந்த தண்ணியினுடைய ஓட்டமும் அப்படிதான் இருக்குது, அதுல எந்த மாறுதலும் இல்லை. ஆனா நான் அந்த சுக்கானுக்கு இப்படி திருப்புறதுனால இந்த பக்கம் அழுத்தம் கொடுக்கிறேன், இந்த பக்கம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது அது இந்த பக்கம் போக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அழுத்தம் கொடுத்தேன்னா அது இந்த பக்கம் போக ஆரம்பிக்கும். அப்ப நான் எந்த பக்கம் அதற்காக அழுத்தத்தை கான்சென்ட்ரேட் பண்ண பேசுறேன், எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கிறேன். நான் ஜீவனை விரும்பினேன்னா அதன் கனியை புசிப்பேன். ஆமென். இன்னைக்கு நம்ம வார்த்தையை குறித்து கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். பாருங்க அடுத்த வசனம் பாருங்க. அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும், பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது, நாவும் நெருப்பு தான். அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும், அது ரொம்ப சிறிய அவயவம் தான், பெருமையானவைகளை பேசும், பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்பு தான். இது சின்ன அவயவம் தான், ஆனா கொளுத்தி விட்டுரும். பெரிய காடு, ஆனா ஒரு சின்ன தீக்குச்சியை போடும் பொழுது எரிஞ்சு போயிருது. அது எப்படி போட்டிருக்குன்னா இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா லிட்டில் ஃபயர் தட் கிண்ட்லெத் த ஹோல் ஃபாரஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. கிண்ட்லெத்ன்ற வேர்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிண்ட்லிங் என்கிற ஒரு ஆங்கில வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதான் கிண்ட்லெத். இந்த கிண்ட்லெத்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளக்கி சொல்றேன். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இந்த தென்னை மரம் இருக்குது, கொஞ்சம் இடம் இருக்குது. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில கேஸ்ல சுடுதண்ணி போடுறது இல்லை, அதை வேஸ்ட் பண்றது இல்லை, கேஸையும் வேஸ்ட் பண்றது இல்லை, எலக்ட்ரிசிட்டியும் வேஸ்ட் பண்றது இல்லை. முக்காவாசி என்ன பண்ணுவோம்னா வெளியில போய் இருக்கக்கூடிய ஓலைகள் எல்லாம் எடுத்து அங்கே அதுல நிறைய விறகுகள்லாம் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவோம்னா அடுப்புல போட்டு அப்படியே எரிச்சு அதுதான் சுடுதண்ணி காலையில உண்டாக்கும். அப்படி காலையில போகும்போது பாத்தீங்கன்னா சில நேரத்துல குளிரா இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா உடனே விறகு பிடிக்காதுன்னு உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேப்பர் எடுப்போம். பேப்பர் ஓலையெல்லாம் வச்சு பாலையெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் விறகு வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பேப்பர், நல்ல பெரிய பேப்பர் எடுத்து உள்ளுக்குள்ள வச்சு தீ கொளுத்தி விடுவோம். தீ கொளுத்தி விட்டோடனே பேப்பர் தான் பிடிச்ச உடனே ஓலையை அடுத்தது பிடிக்கும், ஓலையை பிடிச்சோடனே பாலையை பிடிக்கும், பாலையை பிடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தா நின்று எரியுறது எதுன்னு கேட்டீங்கன்னா விறகு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நின்று நீங்க ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விறகு எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கிண்ட்லிங்காக நான் ஒரு சின்ன நெருப்பை போட்டேன். அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேப்பர். ஆனா அந்த பேப்பர் எங்க போச்சுன்னே தெரியாது, அது தூசியா பறந்து காத்தோட போயிருக்கும். ஆனா விறகு நின்று எரிந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு பெரிய கூரை வீடு இருக்குது, ஒருத்தன் தீக்குச்சியை வச்சு எடுத்து தூக்கி எரிஞ்சிடறான். அந்த தீக்குச்சி எரியும் பொழுதும் யார் கவனமும் வராது, யாரும் கவனிக்க போறது கிடையாது. அது கொஞ்சம் எரியும் பொழுதும் எவனும் கவனிக்க போறது கிடையாது. அது மடன்னு புடிச்சு பெருசா எரியும் போதுதான் எல்லாரும் பேசுவாங்க, ஐயோ அம்மா எரியுதே, எப்படி எரிஞ்சிச்சோ, ஏன் எரிஞ்சிச்சோ, காரண காரியங்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா அதுக்கு காரணம் ஒரு சின்ன தீக்குச்சி என்பதை கண்டுபிடிக்க கூட முடியாது.
அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலே பல அசம்பாவிதங்கள் நடந்ததுக்கு அப்புறம், பல நாச மோசங்கள் நடந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மா அப்படின்னு அதை போட்டதுக்கு காரணம் கண்டுபிடிக்க பார்ப்போம். ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது, அது ட்ரேஸே இருக்காது. அது எது அது காரணம் அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு முறை ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ தம்பதியினர், புருஷனும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல கிறிஸ்தவ தம்பதியினர். அவங்க நல்ல சர்ச்சுக்கு போவாங்க, எல்லா காரியங்களிலும் ஊழியத்துல எல்லாத்திலும் ஈடுபடுகிறவர்கள். கார்ல போகும்போது ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க, ஒரே நேரத்துல செத்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே நிறைய பேர் வந்தாங்க, அவருக்கு ஊழியத்தினாலே சப்போர்ட் பண்ண நிறைய பேர், நிறைய ஊழியக்காரங்க வந்தாங்க அவர்களுடைய பரியலுக்கு. அப்படி நிறைய பேர் வரும்பொழுது ஒரு ஊழியக்காரன் போயிருந்தாராம். எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, இவங்க நல்ல கிறிஸ்தவர்களா இருந்தார்களே, இயேசுவை நம்பினாங்களே, தேவ பக்தி உள்ளவர்களா இருந்தாங்களே, தேவனுக்கு பயந்து நடந்தாங்களே, ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, ஏன் தேவன் இதை அனுமதித்தார்? இதான் அவங்களுடைய கேள்வி. கண்டுபிடிக்க முடியல. ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த அசம்பாவிதத்தை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இவரும் அதே கேள்வியை தான் கேட்டுக்கொண்டிருந்தாராம். அப்ப எல்லாம் புதைச்சு கிதச்சு அடக்கம்லாம் முடிஞ்சிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு நண்பர் இவரிடத்துல, இந்த ஊழியக்காரத்துல பேசும்பொழுது சொன்னாரா, இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க பிரதர். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம சாகும் பொழுது சேர்ந்தே சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்ந்து ஒன்னா வாழ்ந்தோம், அதே மாதிரி நம்ம சாகும் பொழுது ஒன்னா சாகணும் அப்படின்வாங்க. பாருங்க, நல்ல எண்ணமா இருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய ஒரு அன்பு ஸ்நேகத்தினால நேசத்தினால அவங்க சொல்லி இருக்கலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் தயவு செஞ்சு மரணத்தின் வார்த்தைகளை பேசாதீங்க. ஏமே நீதிமொழிகள் புத்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுது, நீ உன் வாயின் வார்த்தையினாலே பிடிபட்டாய். ஏமே இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 39:1. சங்கீதம் 39:1, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து அடுத்தது பாருங்க, அடுத்தது ரொம்ப முக்கியம், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். தாவீது சொல்றாரு, துன்மார்க்கன் யார் தெரியுமா? பிசாசு நின்றுட்டு இருக்கான், எப்படா இவன் வார்த்தையை விடுவான், இவன் வார்த்தையினால இவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏமே அவங்க சொல்லிட்டே இருப்பாங்களா, இப்போ நம்ம ஒன்னா சாணும் மரணத்தின் வார்த்தைகள். ஏமே டோன்ட் ஸ்பீக். நான் ஒரு முறை சொல்லும் பொழுது, ஒரு சர்ச்சில் இதை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த பாஸ்டரோட மனைவி சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நானும் இப்படிதான் சொல்லுவேன், ஒரு மருமகளுக்கும் பிரச்சனையே வைக்க கூடாது, செத்தா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போயிடணும்பா அப்படின்னு. மருமகளுக்கு பிரச்சனை வைக்க கூடாதுன்னு சாவை எதுக்கு பேசணும்? ஏமே டோன்ட் ஸ்பீக். பாருங்க, அவன் பிடிச்சு அத எப்படி எல்லாம் மாத்திடுறான் பாருங்க. இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய விருப்பம் நல்லதுதான், ஆனா பாத்தீங்கன்னா மரணத்தின் வார்த்தைகளை அவன் பிடிச்சு வேற மாதிரி கொண்டு போயிடறான். ஆனா நடந்ததுக்கு அப்புறம் ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சார், ஏன் இதை பண்ணாரு? ஆனா அதை எல்லாத்தையும் உண்டாக்கினது ஒரு சிறிய நெருப்புன்றதை மறந்தாதீங்க. நாவு நெருப்பு தானே, அதை தேடினாலும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன, இதற்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அவர்கள் பேசின வார்த்தைகள் தான் அதுக்கு காரணமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கைகள் அது அலங்கோலமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பிரதர் நல்ல பக்தியோட இருக்கிறாங்களே, நல்லா இருக்கிறாங்களே, ஏன் பிரதர் இதுக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணு இன்னைக்கு சொல்றேன், உங்க வார்த்தைகளை மாற்றுங்க, உங்க வாயை மாத்துங்க, உங்க வாழ்க்கை மாறும். Amen. Your life will change. Amen. பாருங்க, it's very very important. 6வது வசனம். இப்ப நம்ம யாக்கோபு நிருபம் 3வது அதிகாரம், யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக ஆக்கினையினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நாவானது என்ன பண்ணுதா, நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, கண்ணை சொல்லல, காதை சொல்லல, மூக்க சொல்லல, நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும். லைஃப் சைக்கிள் அதை கொளுத்தி விடுதான். எது கொளுத்தி விடுது? நாவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வரைக்கும் மெடிக்கல் சயின்ஸ்னால ஒரு காரியத்தை அவர்களால் அறிந்து கொள்ளவே முடியல. என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைஃப் சைக்கிள்னு ஒரு சைக்கிள் இருக்கு. அதை எது கொளுத்தி விடுதுன்னா, நாக்கு தான் கொளுத்தி விடுது. இந்த லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் 7 அல்லது 11 வருஷத்திற்குள்ளாக பழசெல்லாம் செத்து போயிரும், புதுசா அணுக்கள் உருவாகுதான். எல்லாமே பிராண்ட் நியூ. 11 வருஷம் கழிச்சு பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, 7 வருஷத்துல ஆரம்பி 11 வருஷம் முடியும் பொழுது
பழசு ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே புதுசா தான் என் உடம்புல இருக்கும். எவ்ரி ஆட்டம் இஸ் பீன் அதாவது புதுசாக சிருஷ்டிக்கப்படுது. இப்ப அவங்களுக்கு என்ன புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் முதுமை உண்டாகிறது, ஏன் தோல் சுருங்குகிறது, ஏன் வயசாகிறது, ஏன் அந்த லைஃப் சைக்கிள் ஏன் திருப்பி ரெனியூ ஆக மாட்டேங்குது. இப்ப பாத்தீங்கன்னா கழுகை பத்தி ஒரு காரியம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 40 வருஷம் கழுகு வாழுமா. கழுகுனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 40 இயர்ஸ். அந்த 40 வருஷத்துல அந்த கழுகு ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கணுமா. என்ன தீர்மானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வாழணும் அப்படின்னு அது தீர்மானம் எடுத்துச்சுன்னா அது என்ன பண்ணும்னா, தன்னுடைய இறகுகளை எல்லாம் பிச்சு 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 எல்லா இறகுகளையும் பிக்குமா. இட்ஸ் a painful process. அது என்ன பண்ண, எல்லா இறகுகளையும் பிச்சு இறகே இல்லாம ஆயிருமா. அடுத்து தன்னுடைய என்ன பண்ணும்னா, அந்த பீக் அந்த பிக் அதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அதனுடைய வாயை என்ன பண்ணும்னா போட்டு கல்லுல அடிக்குமா. அடிச்சு 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 கொத்தி அதுல இருக்கிற மேல் கூடு எல்லாம் உடைஞ்சதுக்கு அப்புறம் மிருதுவான உள்ளான ஒரு இது உருவாகுமா. அந்த நேரத்துல போய் அது எதையும் பிடிச்சி சாப்பிட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அது அந்த மேல உயரமான ஒரு கண்மலையில அது அமர்ந்து இருக்கணுமா. அப்படி அது பண்ணினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு 40 வருஷம் உயிரோட வாழுமா. இட் கேன் லிவ் ஃபார் another 40 years. இந்த இது போச்சுன்னா இன்னொரு 40 years, இல்லைன்னா செத்து போயிடலாம், அப்படியே செத்து போயிருமா. பாருங்க, அப்ப 80 வயசு. அதே மாதிரி மனிதனுக்குள்ளும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் மனிதனுடைய சரீரத்தையும் அழிவுள்ளதாய் படைக்கவில்லை. ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் தேவன் வேல்யூபிளா படைச்சிருக்கிறார். பாவம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுல அழிவு உண்டாகுது. அப்ப தேவன் எப்படி சரீரத்தை படைச்சிருக்கிறார்னா, 7ல இருந்து 11 வருஷத்துல எல்லாமே புதிதாக சிருஷ்டிக்கப்படும்படியாக வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸுக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் முதுமை உண்டாகிறது, தோல் சுருக்கம் எல்லாம் உண்டாகுது, ஏன் அவங்க வாழ்க்கையில ஏஜிங் ஹேப்பன்ஸ் அப்படின்றாங்க. ஆனா பைபிள் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏஜிங்க்கு காரணம் என்ன தெரியுமா? நாக்கு. ஆமென். ஒரு முறை கெனத்தேகன் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர், அவர் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தாராம். அப்புறம் ஒரு விசேஷமான ஒரு மனிதரை சந்திச்சாராம். அந்த மனிதரை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா சொன்னாங்களா, இந்த மனுஷன் வாயை திறந்து கெட்டது எதுவுமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு. அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அவருக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 90 வயசு. வாயை திறந்து ஒண்ணு கெட்டது சொல்ல மாட்டாராம். அவரை குறிச்சு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா, ஒரு தடவை அந்த ஏரியால ஒரு பைத்தியக்காரன் அலைஞ்சுக்கிட்டே இருப்பானா, மனோவியாதி பிடிச்சவன். அவன் எப்படி திடீர்னு பார்த்தா யாரையாவது வந்து தாக்கிடுவானா. தாக்குனானா அதனால சொசைட்டில, சமுதாயத்துல பயங்கர ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா. எப்ப பார்த்து எதை வச்சு அடிக்கிறான்னு தெரியாதான், திடீர்னு பண்ணிடுவானா, அவனை கட்டுப்படுத்தவே முடியாதான். திடீர்னு பார்த்தா ஒரு போலீஸ் ஆபீசரை அட்டாக் பண்ணோடனே போலீஸ் ஆபீசர் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டாராம். சுட்டவன அவன் செத்துட்டான். செத்த உடனே எல்லாரும் சொன்னாங்களா, நல்ல வேளை போய் தொலைஞ்சான். அவன் எல்லாருமே இப்படிதான் சொன்னாங்க, போய் தொலைஞ்சான், இவன் எப்பதான் இப்ப போவான்னு பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னான். அப்ப இந்த மனுஷன் வந்து அவனை பார்த்தப்ப சொன்னாராம், இவன் கண்கள் அழகா இருக்குதே, நீல நிறமா இருக்குதே அப்படின்னாராம். எல்லாரும் அந்த பைத்தியக்காரனை பார்த்து போய் தொலைட்டுன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து சொன்னார், அந்த கண்கள் பாருங்க நீல நிறமா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷனை இவர் தன்னுடைய மனைவி கெனத்தேகன் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு போய் காமிச்சாராம். இவருக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னாரு. அந்த அம்மா அவரை பார்த்துட்டு சொல்லிச்சான், இவருக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னு. ஒரு பல்லு விழலையா, முடி கருப்பா, ஒண்ணு வெள்ளையால, எதுவுமே முதுமையே தெரியலையா. இவர் சொன்னாரா 50 வயசு இல்லம்மா, இவருக்கு 90 வயசு அப்படின்னாராம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிச்சு பாருங்க. 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. ஆமென், ஆமென். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்கிறவன், எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க அப்படி விரும்பணும்னு விரும்புறீங்க? பொல்லாப்புக்கு உங்கள் நாவையும், முதல் காரியம் தான் செய்யணும், பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன்னுடைய உதடுகளையும் விலக்கி காத்து. ஆமென். நீங்க எப்பவுமே இளமையாய் காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இளமைக்கான வழி மெடிப்ளஸில் மெடிகேர் பியூட்டி கிரீமை வாங்கி உபயோகியுங்கள். நீங்க என்ன போட்டாலும் முதுமை தெரிய ஆரம்பிச்சிடும். உங்க வாயை சரியா மாத்துங்க, நீங்கள் என்றுமே இளமையாக இருப்பீர்கள். ஆமென். அதான் 1 பேதுரு 3:10 சொல்லுது. பாருங்க, இது என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ சொன்னா நடக்கும் பிரதர் அப்படி சொல்லல. பிரதர் திருப்பி திருப்பி
சொன்னா ஆண்டவர் கொடுத்துருவார் பிரதர், நடந்துரும் பிரதர், அப்படியும் சொல்லலையே. நிறைய பேர் விசுவாச அறிக்கை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. many people. நான் ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா, நான் ரோமருக்கு எழுதின நிருபத்தை பார்த்து கிருபையை குறித்து அதிகமாய் பிரசங்கம் பண்ணதுக்கு அப்புறம் நான் விசுவாசத்தை ஜாஸ்தி அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணல. ஆனா திருப்பி இதை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு முக்கியம்ன்றதை நான் அப்புறம் தான் விளங்க ஆரம்பிச்சேன். சில சப்ஜெக்ட்ல இருந்து சில சப்ஜெக்ட் போனோடனே சில சப்ஜெக்டை விட்டுறோம். அப்பதான் நான் சில காரியத்தை விளங்கி கொள்ள ஆரம்பிச்சேன். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, விசுவாச அறிக்கை என்னத்தை திருப்பி திருப்பி சொன்னா நடந்துருமா அப்படின்னு. விசுவாச அறிக்கை அதுவே கிடையாது. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. திருப்பி திருப்பி சொன்னா நடந்துரும்னு சொல்லல, நீங்க சொன்னா தேவன் கொடுத்துருவாருன்னு நான் சொல்லல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விசுவாச அறிக்கை, வாட் இஸ் ஃபெய்த் கன்ஃபெஷன் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வாயை திறந்து தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது முதலாவதாக தேவன் அதை கேட்கிறாருன்னு நான் சொல்லல. முதலாவதாக பிசாசு கேட்கும் அப்படின்னு நான் சொல்லல. முதலாவதாக உங்களுடைய அயலார்கள் கேட்பார்கள், இல்லவே இல்ல பிரதர். நீங்க வாயை திறந்து தேவனுடைய வசனத்தை சொல்லும் பொழுது முதலாவது நபர் கேட்கிறவர் யார் என்று சொன்னால் அது நீங்களே. It is you who is hearing those words. Amen. அந்த வார்த்தைகளை கேட்கிறது நீங்க தான். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்லுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல வேதம் சொல்லுது, தேவனுடைய வசனங்கள் எப்படிப்பட்டவைகளா? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். ஆமென். தேவனுடைய வார்த்தைகள் ஆவி, அது விதையாக இருக்குது. ஆமென். நிலம் எங்க இருக்குது? நிலம் எங்க இருக்கு? எல்லாரும் இப்படி கை காமிக்கிறீங்க, வெரி குட். எல்லாம் இங்கதான் இருக்குதுன்னு சொல்றீங்க. இங்கதான் இருக்குதுன்னு எப்படி தெரியும்? எப்படி சொல்றோம்? கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட், இங்கதான் இருக்குன்னு. தேவனுடைய வசனம் விதையா இருக்குது. Seed is the word of God. விதை தேவனுடைய வசனம். நிலம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஏன் இங்க இருக்கு? நல்லா கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 17வது அதிகாரத்துல வாசிக்க 21வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, இது அங்கே இருக்கிறது, இது இங்கே இருக்கிறது என்று அல்ல, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வெளியில இருந்துச்சு. நலமும் விசாலமுமான தேசம் வெளியில இருந்துச்சு. அவங்க அங்க விதைச்சு அந்த விளைச்சலின் பலனை அவர்கள் புசித்தார்கள். அவங்களுக்கு வாக்குத்தத்தம் எங்க இருந்துச்சுன்னா வெளியில இருந்துச்சு. வாக்குத்தத்தம் ஒரு தேசம், அந்த தேசம் வெளியில இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாக்குத்தத்தத்தின் தேசம் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். இந்த ராஜ்யம், இந்த தேசம், இந்த நிலம் எங்க இருக்குன்னா நமக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் நம்ம சொல்றோம் நிலம் எங்க இருக்குன்னு இப்படி இப்படின்னு காமிக்கிறோம். அதனாலதான் சொல்றோம் இங்க இருக்குன்னு. ஆமென். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது. இப்ப நிலத்தையும் விதையையும் தனித்தனியே வைத்திருந்தால் ஒரு பலனும் உண்டாகாது. Amen. If you separate the seed from the land, there will be no harvest. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதையை விதைக்க வேண்டும். தேவனுடைய வசனம் விதை. இப்ப நீங்க அதை விதைக்கணும்னா என்ன பண்ணணும்? வேகமா சில காரியங்களை நான் சொல்ல போறேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, பிரதர் நான் சொன்னேன் நடக்கல பிரதர். நீங்க சொன்னீங்க, நீங்க நடக்கலன்றனால அது நடக்கலன்னு கிடையாது. நீங்க எப்படி சொன்னீங்கன்றதும் தெரியாது. ஒரு தடவை சொன்னா நடக்க போறது கிடையாது. நான் தான் ஏன் உங்க காது கேட்குது அதெல்லாம் நான் விளக்கி சொல்ல போறேன். பாருங்க, ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, உங்களுக்கு இருமல், அவங்க காஃப் சிரப் எழுதி கொடுக்குறாங்க. ஒரு தடவை குடிச்சிட்டு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு வச்சிருவீங்களா? அந்த பாட்டில் முடிகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 தடவை குடிக்கிறீங்க. அந்த பாட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு போய் இன்னொரு பாட்டில் வாங்குறீங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பாட்டில் வாங்குறீங்க. அந்த இருமல் முடிகிற வரைக்கும் குடிக்கிறீங்கல்ல. தேவனுடைய வசனம் எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்து முடிக்காம திரும்பாது. அப்ப ஏன் அதை சொல்லக்கூடாதுன்ற? ஏமே திருப்பி திருப்பி சொன்னாதான் என்ன தப்புன்றேன்? கண்டகலீதியா சொல்றீங்க, வசனத்தை தானே திருப்பி சொல்றீங்க. தப்பே கிடையாது, திருப்பி சொல்றதுனால தப்பே கிடையாது, வசனத்தை சொல்றதுனால தப்பே கிடையாது. அது நிச்சயமா செய்து முடிக்கும். ஆனா நீங்க என்ன செய்யறீங்கன்றதை நான் இப்ப விளக்கி சொல்ல போறேன். அப்ப உங்களுடைய நிலம், உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாயில நீங்க வசனத்தை வச்சு விதைக்கணும். என்ன நடக்கும்ன்றத சொல்றேன் பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். வசனத்தை வேகமா எழுதிக்கோங்க, நமக்கு நேரம் இல்ல, அதனால வேகமாக நான் போகிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3வது வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. யாரு கிருபையும் சத்தியமும்? இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் கிருபையும் சத்தியமுமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார்? வார்த்தை. வெரி குட்.
இயேசு கிறிஸ்து வார்த்தை. அப்ப கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்ன அர்த்தம்? வார்த்தை உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். எங்க எழுதணுமா? இருதயமாகிய பலகையிலே எழுதி கொள்ளணுமா? எப்படி பலகையிலே நான் எழுதுவது? சங்கீதம் 45:1. வேகம் அந்த காரியங்களை சொல்றேன். சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. ஆமென். அப்ப இருதயமாகிய பலகையில நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பேனா வச்சு எழுத போறீங்க? நாக்கு என்கிற எழுத்தாணியை வச்சு எழுத போறீங்க. ஆமென். அப்ப நீங்க வசனத்தை எடுத்து நீங்க அறிக்கை செய்யும் பொழுது அது உங்களுடைய இருதய பலகையிலே எழுதி வைக்கப்படுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். வா, நல்ல கவனிங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு அப்பப்ப வசனத்தை ஒருத்தர் பிரசங்கிக்கும் பொழுது கேட்கறதுன்றது ரொம்ப நடக்காத காரியம், ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்காது. இப்ப வசனத்தை நீங்க கவனிக்கணும், அதுக்கு செவி சாய்க்கணும். ஹியர் மை வேர்ட்ஸ், ஹியர் ஹியர் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பேசணும், அவ்வளவுதான். நீங்களே வசனத்துல வாயில வச்சு நீங்க வசனத்தை பேசுனீங்கன்னா யாரு கேட்கிறா? ஆள் யாரு கேட்கிறா? நீங்க தான் கேட்கறீங்க. அப்ப நான் பேசுனா யாரு கேட்கிறா? நான் கேட்கிறேன். நல்லா கவனிங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, சார்ல்ஸ் கேப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க உங்களுடைய பிரசங்கத்தை இப்படி பண்ணிட்டு அதை போய் டேப் ரெக்கார்டர்ல கேட்டு பாருங்களேன். நீங்க சொல்லுவீங்க இது என் குரலே இல்லைன்னு சொல்லுவீங்க. எத்தனை பேர் இதை கவனிச்சு பார்த்திருக்கீங்க? நீங்க ஒரு டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்க அந்த டேப் ரெக்கார்டரை போட்டு பிளே பண்ணீங்கன்னா நீங்க சொல்வீங்க, ஐயோ இது என் வாய்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேசும் பொழுது உங்களுடைய வெளியான காது கேட்கவே கேட்கலாம். இப்ப நான் பேசும்போது நீங்க கேட்கும் போது உங்க வெளியான காதுகள் கேட்கிறது. ஒரு ஏர் ட்ரம் இருக்கு, அது சின்ன ஒரு எலும்பு தான். அந்த எலும்பு ஆடும் பொழுது அது கேட்குது. ஆனா நான் பேசுறது எனக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு எலும்பு இருக்குதான் மண்டைக்கு கீழே, அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்குமா. நான் பேசுறது எனக்குள்ளே உள்ளுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கும், எதிரொலிக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் ஹியரிங். அதனாலதான் நான் என் வார்த்தைகளை டேப் ரெக்கார்டர் போட்டு கேட்கும்போது வெளிக்காது கேட்கும்போது ஏன் குரல் மாதிரியே இல்லையே அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு காது இருக்கு. ரெண்டு காது, ஒரு காது வெளிக்காது, இன்னொரு காது உள்காது. அதனால ஆண்டவர் சொல்ல காது உள்ளவன் கேட்கணும். ரெண்டு காது இருக்கு. அந்த காது இட்ஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு தி ஸ்பிரிட். ஆமென். அது டைரக்ட்லி கனெக்டட் டு தி ஸ்பிரிட். அப்ப நான் பேசும்போது முதலாவது நான் தான் கேட்கிறேன். நான் கேட்ட உடனே நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன் பாருங்க. அந்த வசனத்தை வாசிப்போம் பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. வசனத்தை என்ன பண்ணிக்கணும்? அப்ப எல்லாரும் எப்படி போகணும்? வீட்டுக்கு போகும்போது இப்படியே போகணும். ஏன்? கண்களை விட்டு அப்படி கிடையாது, அது அர்த்தம் கிடையாது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வார்த்தையை பேசுறேன். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால். நான் பேசுறத யாரு கேட்கிறா? நான் தான் முதல் கேட்கிறேன். தனி ரூம்ல உட்கார்ந்து, நான் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை செய்தேன், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். இதை பேச பேச யார் கேட்கிறான்னா நான் தான் முத கேட்டுட்டு இருக்கேன். நான் கேட்கும் போது நல்லா கவனிங்க, நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வார்த்தை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு படத்தை கொண்டு வருகிறது. ஆமென். எத்தனை பேருக்கு இது தெரியும்? ஆமென். இது சின்ன ஒரு, ஏற்கனவே நம்ம முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தேர்ட் சர்வீஸ்ல நான் இதை சொல்லி இருக்கிறேன். இப்ப திருப்பி அதை ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் உங்க கண்ணை மூடுங்க. இப்ப நான் சொல்ல போறேன் சில காரியங்கள். எல்லாரும் கண்ணை மூடிடணும். நம்ம விசுவாசிகள்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணை மூடுனா கண்ணை திறப்பாங்க. அப்பதான் அப்படியே ஓட்ட கண்ணில் பார்ப்பாங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அப்படின்னா தான் அப்படியே உட்காந்துருப்பாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது.
அப்புறம் அடுத்த ஆளை பார்ப்பாங்க, அவன் கண்ணை மூடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. பாஸ்டர் நீங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ண சொல்லும் போது அவன் கண்ணை மூடல அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கண்ணை மூடலன்றதை நீ எப்படி பார்த்த? அது அடுத்த பிரச்சனை. சரி, இப்ப எல்லாம் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடி இருக்கணும். நான் கண்ணை திறந்திருப்பேன், அதனால நான் பார்ப்பேன். சரிங்களா? எல்லாம் கண்ணை மூடுங்க. ஒரு கருப்பான பூனை, ஒரு கருப்பு பூனை. அந்த கருப்பு பூனை வால் பார்த்தீங்கன்னா நல்லா புசு 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 புசுன்னு இருக்குது. அதனுடைய பிரவுன் ஐஸ் அது அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது சிவப்பு கலர் சோஃபால உட்கார்ந்து இருக்குது. அப்ப வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் அம்பாசிடர் கார் வருது. மாருதி கார் இல்ல, அம்பாசிடர் கார் வருது. அம்பாசிடர் கார் வெள்ளை கலர். அந்த கருப்பு பூனை அந்த முன்னாடி இருக்கிற டிக்கி மேல ஓடி வந்து ஏறுது. அம்பாசிடர் கார் வெள்ளை, பூனை கருப்பு. அது அப்படியே வாழை ஆட்டுது, புசு புசுன்னு வாழை ஆட்டுது. இப்ப எல்லாம் கண்ணை தரங்க. எத்தனை பேர் கருப்பு பூனையை பாத்தீங்க? எத்தனை பேர் ஏரோப்ளைன் பாத்தீங்க? ஒருத்தனை ஏரோப்ளைன் பார்க்கல. எத்தனை பேர் அம்பாசிடர் கார் பாத்தீங்க? ஏமே. எத்தனை பேர் சோப்பு கலர் அம்பாசிடர் கார் பாத்தீங்க? பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு பார்க்கல. இப்ப ஏன்னா நான் சொல்ல சொல்ல உங்க மனசுல என்ன ஆகுதுன்னா ஒரு படம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமென். இட்ஸ் a picture that is going on. ஆமென். அப்ப எண்ணங்களை எது தீர்மானிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வார்த்தைகள் தீர்மானிக்கிறது. அப்ப நான் வார்த்தைகளை பேச பேச நான் தோற்று போகிறதில்லை, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். I am more than a conqueror in Christ Jesus சொல்லும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது முத என் காது தான் கேக்குது. என் மைண்ட் என்னை எப்படி பார்க்க ஆரம்பிக்குதுன்னா தோற்று போகிறவனாய் பார்க்கல, என்னை ஒரு வெற்றியாளனாய் பார்க்க ஆரம்பிக்கிறது. Hallelujah. It starts seeing. படம் பார்க்க ஆரம்பிக்குது. ஆமென். இப்ப அந்த எண்ணங்களை என் வார்த்தையினால மாத்த முடியும். இப்ப எல்லாரும் 1 2 3 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்களேன். 1 அல்லேலூயா சொல்லுவோம். 10 வரைக்கும் தான் என்ன சொன்னேன். இத நீங்க மனசுல எண்ணுனீங்கன்னு வெள்ள சத்தமா எண்ணம் அப்படின்னு எண்ணும் போது அப்படின்னு சொன்னா வார்த்தை என்ன பண்ணிரும், டக்குன்னு மைண்டை இன்டரப்ட் பண்ணிரும். ஏமே உடனே எண்ணங்கள் நிற்கும், வார்த்தைகள் அவ்வளவு. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பேச 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 இது யாருக்காகவோ சொல்றது இல்ல, ஏதோ மந்திரம் போல சொல்றது இல்ல, சொன்னாதான் நடக்கும்ன்றது கிடையாது. இதை திருப்பி திருப்பி சொல்ற அப்படி கிடையாது. இதை நீங்க சொல்லும் பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள், நீங்கள் உங்களுடைய மனதிலே பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்க எதை பார்க்கிறீங்களோ அதை தான் நீங்க பேசுவீங்க, எதை பேசுறீங்களோ அதை தான் நீங்க கேட்பீங்க, எதை கேட்கிறீங்களோ அதை தான் நீங்க பார்ப்பீங்க, யோசிப்பீங்க, எதை யோசிக்கிறீங்களோ அதை தான் பேசுவீங்க, எதை பேசுறீங்களோ அதை தான் கேட்பீங்க. இட்ஸ் a process going on. பெரியார் டேமை இடிக்கணும் அப்படின்னு வந்த உடனே தண்ணீர் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பாத்தீங்கன்னா பெரியார் டேம் இடிக்க போறானா, அதை பண்ண போறானா, டீ கடையில நின்று அப்படியே ஆப்பதா. அப்ப பழைய காலம் மாதிரி ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல ஆயிர போது, தண்ணீர் பிரச்சனை ஆயிர போது, அங்கதான் வந்து பெரியார்ல இருந்து தான் நம்ம அணைக்கு தண்ணிக்கு வருது, அப்படி வருது, இப்படி. எல்லாரும் எதை பேசுனானோ அதை தான் கேட்டான், எதை கேட்டானோ அதை தான் யோசிச்சான், அதை தான் யோசிச்சான். அதே தான் 3 மாசம் பேச்சு. பேப்பர் எடுத்தாதான், அதை எடுத்தாதான், இதை தான் பேச்சா போயிட்டு. அப்ப நீங்க எதை பேசுகிறீர்களோ அதை தான் கேட்கறீங்க, எதை கேட்கிறீங்களோ அதை தான் யோசிக்கிறீங்க, எதை யோசிக்கிறீங்களோ அதை தான் பேசுவீங்க, எதை பேசுறீங்களோ அதை தான் கேட்பீங்க, எதை கேட்கறீங்களோ அதை தான் யோசிப்பீங்க, எதை யோசிக்கிறீங்களோ அதை தான் பேசுவீங்க. இப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்ப வசனத்தை வாயில வச்சு நீங்க பேசுனீங்கன்னா வசனத்தை தான் கேட்பீங்க, வசனத்தை கேட்டீங்கன்னா வசனத்தை தான் பார்ப்பீங்க, வசனத்தை பார்த்தீங்கன்னா வசனத்தை தான் பேசுவீங்க. இட்ஸ் a process that is going on. Amen. அப்ப ஜீவனை வாயில வச்சீங்கன்னா ஜீவனை கேட்பீங்க, ஜீவனை கேட்டீங்கன்னா ஜீவனை தான் பார்ப்பீங்க, ஜீவனை பார்த்தீங்கன்னா ஜீவனை தான் பேசுவீங்க, ஜீவனை. Amen. இது ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். உன் கைக்கு கை இருந்துச்சுன்னா கைக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொடுக்கணும். அப்படியே வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, கை சூம்பி போயிடும். ஏமே அப்ப ஆவிக்குரிய சில காரியங்களும் எக்ஸசைஸ், ஒரு பிரயாசம். இத பண்ணும் பொழுது இத சொன்னா நடந்துருன்றதுக்கு இல்ல, இது விசுவாசம். எனக்கு இந்த அறிக்கை இத செய்யும் பொழுது கடைசியில என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லவன் தன்னுடைய நல்ல பொக்கிஷங்களில் இருந்து எடுத்து நல்லவைகளை பேசுகிறான். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 இருக்கு. சொல்றதுக்கு நமக்கு டைம் இல்ல, நேரம் ஆயிட்டு இருக்கு. நல்லவன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து எடுத்து பேசுகிறான், இருதயத்தின் நிறைவினால். அப்ப எங்க அந்த பொக்கிஷம் இருக்கு தெரியுமா? இருதயத்தில் இருக்குது. அதை இன்னொரு விதத்துல சொல்ல போனீங்கன்னா, அவன் டெபாசிட் பண்ணி வைத்திருந்த பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து பேசுறான்.
இப்ப நீங்க நல்லதை நீங்க பேசி கேட்டு யோசிச்சு பேசி கேட்டு யோசிச்சீங்கன்னா அது அப்படியே உங்களுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கும். இருதயத்துல போய் எப்படி போய் பேங்க்ல டெபாசிட் பண்றீங்களோ அப்படியே நல்லதெல்லாம் டெபாசிட் ஆயிருக்கும். ஒரு நேரத்துல நீங்க அந்த இருதயத்துல இருந்து பேசும் பொழுது, ஆவியிலிருந்து வரும் பொழுது அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே காணக்கூடிய தளத்திலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். மண்டையில இருந்து பேசுறது மாற்றத்தை உண்டாக்காது. அப்ப இந்த ப்ராசஸை நீங்க செஞ்சீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருந்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலையை பார்த்து பேசும் பொழுது அது ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. கெனத் கோப்லான் என்ற ஊழியக்காரர் அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, நான் தப்பா ஏதாவது ஒண்ணு பேசினா அது உடனே நடந்துருது, நல்லது பேசினா அவன் நடக்கவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டாராம். ஆண்டவர் சொன்னாரா, நீ எப்ப பார்த்தாலும் தப்பானதையே யோசிச்சுட்டு இருக்கிற, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்கிற, நீ அதையே பேசி அதையே கேட்டு அதையே யோசிச்சு நீ என்ன பண்ணி இருக்கிற, இருதயமாகிய பொக்கிஷத்துல நீ எல்லாமே எதிர்மறையாகவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற, டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற. நீ இப்ப நல்லது பேசும் பொழுது நடக்காது, ஏன்னா அது மேல மண்டையில இருந்து வருது. ஆனா நீ கெட்டது பேசும் பொழுது ஏற்கனவே டெபாசிட் நிறைய இருக்கு, அது வந்துருது, உடனே நடந்துருது அப்படின்னா. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னையில இருந்து ஒரு பிரயாசத்தை எடுப்போம், நல்ல டெபாசிட்டை போட்டு வைப்போம். ஹல்லேலூயா. இந்த இருதயத்துல நல்ல விதையை போடுவோம், வசனமாகிய விதையை போட்டு 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 உள்ளுக்கு வைப்போம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் அது ஒரு நல்ல ஒரு விளைச்சலை கொண்டு வரும், பெரிய விளைச்சலை பார்ப்போம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு அதோட முடிக்கிறேன். யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 26வது வசனம், அதோட முடிச்சிருவோம். யாக்கோபு 1:26 ஃபைனல். There is a connection. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாய்க்கும் உங்களுடைய காதுக்கும் உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய இருதயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் திருப்பி அந்த பக்கம் நீதிமொழிகள் 4ல நான் அதை முடிக்கல. 4வது அதிகாரம் 18ல 4வது அதிகாரம் 20வது வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, நீங்க காதுல கேட்கணும், அப்ப பேசணும். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எப்படி காத்துக்கொள்றது பிரதர்? எப்படி காத்துக்கொள்றது? ஒரு வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 141:3. வேகமா வாசி, அப்படியே போயிருவோம், முடிச்சிடும். வசனமா பார்த்துட்டு போயிருவோம். சங்கீதம் 141:3. 41:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். எதுக்கு நீங்க காவல் வைப்பீங்க? வீட்டுல எங்க காவல் வைப்பீங்க? கொல்லப்புறத்துல காவல் வைப்பீங்களா, வாசல்ல காவல் வைப்பீங்களா? வாசல்ல. அப்ப இங்க வாசல் எது? கர்த்தாவே. ஆமென். அப்ப இது ஒரு வாசல். ஆமென். இட்ஸ் a வாசல். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயம் பொங்கி வரும். அப்ப நீங்க என்ன வாசல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசல், இதுக்கு காவல் வைங்க. ஹல்லேலூயா. அப்ப அதே நீதிமொழிகள் 4வது அதிகாரம், வேகமாவாங்க. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 21. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இப்ப எப்படி காத்துக்கொள்றதுன்னா, வாய காவல் வைங்க. சரிங்களா? நல்ல வார்த்தைகள் வரட்டும். 22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அதை வாசிக்கிறவர்களுக்குன்னு போடல. நிறைய பேர் வாசிக்கிறாங்க, நடக்கலன்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல சொல்லி இருக்குது, நீங்க தேவனுடைய வசனத்தை தேடி வாசியுங்கள். You have to search for the word, the seed. கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஆப்பிள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ போற போக்குல ஒரு கொய்யா விதையை வாங்கி நட்டுட்டு ஆப்பிள் வருவதாக வராது. ஆப்பிள் வேணும்னா நீங்க ஆப்பிள் விதையை விதைக்கணும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதம் முழுவதும் விதைகள் நிறைந்து இருக்கிறது. ஆப்பிள் வேணும்னா ஆப்பிள் சீடை நீங்க கண்டுபிடிக்கணும், தேடி வாசியுங்கள். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்ன நடக்குது பாருங்க, அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாகும். ஆமென். இட்ஸ் a healing to their body. ஆமென். அது அவங்க வேண்டின விரும்பினதை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், பரலோகத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்படியா போட்டிருக்கு? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்து நின்றுனா என்ன? எதுல இருந்து? இருதயத்தில். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் போல உங்க இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். கடைசி ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் பார்த்து முடிச்சிருவோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 1வது அதிகாரம் 26வது வசனம். யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும்.
உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், நாக்க பத்தி சொல்லியிருக்கு, தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி, அவனுடைய நம்பிக்கை வீணாயிருக்கும். இது எதை சொல்லுது பாருங்க, இது எதை சொல்லுது? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், நாக்கை அடக்காமல், தன் இருதயத்தை வஞ்சித்து, deceiving the heart. இது எதை குறிக்குது? எப்படி நாக்கு அடக்காம இருக்கிறது என் இருதயத்தை வஞ்சிக்கும்? இது ரெண்டும் என்ன காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னுடைய நம்பிக்கை, நான் நம்பினது நடந்துரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நம்பிக்கை வீணாயிருக்கும். ஏன்னா நாக்க நீங்க அடக்கல, இருதயத்தை வஞ்சிக்கிறீங்க. ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. இந்த டைட்டானிக் அப்படின்ற ஒரு பெரிய படகு, பெரிய கப்பல், அந்த கப்பல் பாத்தீங்கன்னா சமுத்திரத்துல பயணப்பட்டு போய் கொண்டிருக்கும். போகும் பொழுது அதுல நடந்த ஒரு காரியத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வெண்ட் இன் a maximum speed அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த நேரத்துல மேக்சிமம் ஸ்பீட்ல அந்த கப்பலை அந்த கேப்டன் நடத்தினாராம். அந்த படத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நிறைய டெக்ஸ் இருக்கும். நிறைய டெக்ஸ்னா நிறைய அடுக்குகள் இருக்கும். அந்த அடுக்குகள்ல பாத்தீங்கன்னா கேப்டன் மேல இருப்பார். கேப்டன் தான் சமுத்திரத்தை பார்ப்பார். ஆனா அந்த கேப்டன் என்ன பண்ணுவார்னா கட்டளை கொடுப்பார். கட்டளை கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கீழே உள்ள தளத்துல எல்லா மெரைன் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப மேல இருந்த ஒரு சொல்வாரு, வேகம் போகணும் அப்படின்னு, மோர் ஸ்டீம் ஸ்பீட் அப்படின்னு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நிறைய ஸ்டீமை கொடுத்து இன்னும் வேகத்தை கூட்டிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியாது அங்க என்ன இருக்கு, முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. அவன் ஒன்னதான் கவனிச்சிட்டு இருப்பான், கேப்டனுடைய சத்தத்தை மாத்திரம் தான் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கேற்றபடி அவன் செயல்பட்டு கொண்டே இருப்பான். வேற ஒண்ணுமே அவன் செய்ய மாட்டான். அவன் மோர் ஸ்டீம் தான். முன்னாடி பார்த்தா ஒரு பனிப்பாறை இருக்கிறது. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஏற்கனவே அதுக்கு ஒரு 6 முறை அங்க இருந்து அபாய இது வந்திருக்கு, செய்தி வந்திருக்குது, பனிப்பாறைகள்லாம் அங்க இருக்கு, நீங்க பார்த்து போங்கன்னு. ஆனா இவர்கள் அதெல்லாம் ஒண்ணு பெருசுபடுத்தல. என்ன அப்படின்னு நினைச்சா, நான் வச்சிருக்கிறது பெரிய டைட்டானிக், பனிப்பாறை அதுக்கு முன்னாடி எம்மாத்திரம், ஸ்பீடா ஓட அடிச்சு நொறுக்கிடலாம்டா அப்படின்றதுலதான் அந்த கேப்டன் போயிருக்கிறார். அது ஒரு காரணமா சொல்றாங்க. அப்படி போகும்போதுதான் பார்த்தாரு, அது பனிப்பாறை இல்ல, அது ஒரு பனிமலை என்பதை பார்த்தான். ஐயோ, நம்மளுடைய கப்பல் பனிமலையை நொறுக்க முடியாது அப்படின்னு சொல்ல பார்க்கும் பொழுதே ஸ்பீடு நிறைய வந்துருச்சு. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் ஸ்டேரிங்க திருப்பும் பொழுது பாத்தீங்கன்னா அது சைடுல எல்லாத்தையும் பேர்த்து ஒரு 5 அடுக்குகள் வந்து பிஞ்சிரும். அதுல ஃபுல்லா தண்ணி வந்துச்சு. ஏறக்குறைய 1000 சொச்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல இருந்த கேப்டன் ஒருத்தர் தான் பார்த்தாரு. அவருடைய கண்கள் பார்க்கறத வச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, கமாண்ட் கொடுக்குறாரு. கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் சொல்றது சரியா இருக்குமா, எட்டி பார்ப்போம் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. என்ன சொல்றாரோ அதை செய்யறாங்க. முன்னாடி பனிப்பாறை இருக்குது, இவங்க ஸ்பீடு ஏத்து, பிரச்சனையே கிடையாது, ஸ்பீடு ஏத்துவோம். இவங்க உடனே ஐயோ அங்க ஒரு பனிப்பாறை இருக்கு, கொஞ்சம் பார்த்து போவோமே கேப்டன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. கேப்டன் என்ன சொன்னாரோ அதை தான் செய்வாங்க. ஏமே, நீங்க தான் உங்க கப்பலோட கேப்டன். நீங்க என்ன கமாண்ட் கொடுக்குறீங்களோ, என்ன விதையை விதைக்கிறீங்களோ, உங்களுடைய நல்ல நிலம், இந்த இருதயம் என்ன காரண காரியம்லாம் பார்க்காது. அது நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை விளைய செஞ்சிடும். அதான் போட்டிருக்கு, நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்து. இது உட்கார்ந்து காரண காரியம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காது. என்ன விதைக்கிறீங்களோ அதை விளைய செஞ்சிடும். இப்ப வாயில தாறுமாறா எல்லாம் பேசிட்டீங்கன்னா, ஓ நீங்க அதை தான் விரும்புறீங்கன்னு நினைச்சிட்டு இது விளைய செஞ்சிடும். அதுதான் போட்டிருக்கு, உங்களுடைய தேவ பக்தி வீணா இருக்கும், உங்களுடைய நம்பிக்கை வீணா இருக்கும். பெருசா நல்லது நடந்துரும் நினைச்சிடாதீங்க, உங்க நம்பிக்கை வீணாயிரும். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய நாவை அடக்கணும். ஏமே, நாவை அடக்க வேண்டும், சரியான வார்த்தையில பேசணும். உலகத்துல எந்த வார்த்தையிலும் ஜீவன் கிடையாது. திருப்பி சொல்றேன், உலகத்துல எந்த வார்த்தையிலும் ஜீவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சொன்னாரு, என்னுடைய வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இப்ப மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நான் அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். நான் ஜீவனை பிரியப்படுறேன், எங்க போய் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனத்தை திறந்து வாசிச்சு அதை உங்க வாயில வைங்க. நீங்க ஜீவனை பேச 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 நீங்க அதன் கனியை புசிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய எல்லா பகுதியில், வாழ்வின் எல்லா பகுதியிலும் நீங்க ஜீவனை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இது ஒரு பிரயாசம், இது ஒரு முயற்சி. அப்படி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். Thank you Father. Thank you Lord. Hallelujah. Thank you Father. Thank you Jesus. Thank you Father. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் அப்பா விசுவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்கும்படியாக கிருபை செஞ்சீங்களே, அதற்காக நன்றி சொல்கிறோம்.
இன்றைக்கு விசுவாச அறிக்கையை குறித்து நாங்கள் அப்பா வேத பாடத்தை கற்றுக்கொள்ளும்படியான நீ கிருபைகளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாவுக்கும் இந்த காதுக்கும் மனதுக்கும் இருதயத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை இன்றைக்கு கற்றுத்தந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த கனெக்ஷன் பிட்வீன் த மவுத் அண்ட் த இயர் அண்ட் த மைண்ட் அண்ட் தி ஹார்ட் நீங்க எங்களுக்கு காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஜீவனுள்ள இந்த விதையை நாங்கள் எடுத்து எங்கள் வாயிலே வைத்து கர்த்தாவே நல்ல நிலமாகி எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் விதைக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் நாவை சரியாக பயன்படுத்தி எங்களுடைய வாழ்வின் இலக்கை நாங்கள் அப்பா தெரிந்து கொள்ள நீர் கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வெற்றியையே விரும்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் செழிப்பை விரும்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் வாழ்வை விரும்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் செழுமை வளமையை விரும்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நல்லதையே பேச கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது பிரயாசப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We give you all the glory, Father. We give you all the glory. Amen.